தோத்திரங்களையும் சாத்திரங்களையும் ஒரு சேர படிப்பது சைவ மரபாக இருப்பதாலே திருமந்திரத்தை ஆகமசாரமாக நம்முடைய திருமூலர் அருள ஆகம நெறியிலே நம்முடைய சிவநெறி இருப்பதால் இந்த நூலை ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்ற ஒரு அரிய முயற்சியை நம்முடைய ஞானவையா அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு நீங்களும் பேராதரவு தருகிறீர்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சி. காரணம், இது போன்ற ஆழ்ந்த நூல்களை எல்லாம் ஏனோ தானோ என்று படிக்கக்கூடாது. ஆழ்ந்து படிக்கின்ற ஆர்வம் இருக்கின்றவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும் என்கிறார்கள். அது ஆட்கள் குறைவாக இருந்தாலும் கூட பரவாயில்லை என்றார்கள். ஆனால் நம்முடைய அரங்கம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. உண்மையான ஆர்வத்தோடு நம்முடைய காஞ்சி மாநகரம் மக்கள் வருகிறார்கள் என்பது வகுப்பு நடத்துகின்ற அவருக்கும் மகிழ்ச்சி, நடத்துகின்ற எனக்கும் மகிழ்ச்சி. அது முக்கியமாக கேட்கின்ற உள்ளங்களுக்குத்தான் நாம் சொல்ல வேண்டும் என்பது முயற்சி. சென்னையிலே கூட இது முயற்சியை நாம் செய்தாலும் கூட தொடர்ந்து அங்கே செய்ய முடியாத சூழ்நிலை அங்கே இருந்தது. மயிலாப்பூர் சமஸ்கிருத கல்லூரியிலும் ஏறக்குறைய 1.5 ஆண்டு நாம் அதை நடத்தினோம். 4வது தந்திர வரையில் நான் நடத்தினோம். அதே போல சென்னை பல்கலைக்கழகத்திலும் தொடங்கி கொஞ்சம் நடத்தினோம். அதற்கு பின்னால் நம்முடைய சைவ சித்தாந்த பெருமன்றம் மயிலாப்பூரிலும் அதை தொடங்கி நடத்தினோம். பெருமாளுடைய திருவுருள் தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலை அங்கே இருந்தது. காஞ்சி மாநகரிலே நாம் அதை ஆழ்ந்து சிந்திப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு ஏகம்ப பெருமான் தந்திருக்கிறார் என்ற ஒரு அந்த நிறைவோடு நாம் இந்த வகுப்பிலே நாம் கலந்து கொள்கிறோம். நேற்றைய பாடத்தில் முதல் தந்திரம் சிவபரத்துவம் என்பதிலே 2 பாடல்கள் நாம் பார்த்திருக்கிறோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை என்ற அந்த 2 அடி அநேகேஸ்வரவாதத்தையும் சிவசமவாதத்தையும் மறுப்பது என்று நாம் சொன்னோம். கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகின்ற மதங்கள் கூட கடவுளை பற்றி சொல்லுகின்ற கொள்கைகளிலே சைவ சித்தாந்தத்திலிருந்து மாறுபடுகின்றது. திருமாலை பரம்பொருளால் கொள்ளுகின்ற வைணவம் தமிழ்நாட்டு சமயம் அது. அவர்கள் பெரும்பாலும் வடமொழியை சார்ந்தும் வடமொழி அமைப்போடு அவர்கள் சென்று விட்டார்கள். அதற்கு காரணம் அங்கே கிருஷ்ண பகவான் அங்கே அவதரிக்கிறார் என்பதும் பாகவதம் என்றெல்லாம் அங்கே தோன்றியதாலே தமிழ்நாட்டினுடைய வைணவம் வடமொழி சார்பு அதிகமாக போறதால் தான் தென்னகத்திலே சிவபெருமானுடைய கோயில்கள் அதிகம், வடக்கே வைஷ்ணவ கோயில்கள் அதிகம் என்று அப்படி சொல்லுகிறார்கள். அது முக்கியமாக கொஞ்சம் கொஞ்சமாக வைஷ்ணவம் நம்மிடத்திலிருந்து விலகி சென்றார்கள். அதில் மிக முக்கியமாக கடவுள் கொள்கை, அதாவது பதிக் கொள்கை, உயிர் கொள்கை, ஆன்மாவுடைய கொள்கை, அதனுடைய இலக்கணம் அது பசு. அதே மாதிரி பாசம், மாயை, முக்கியமாக மாயை. எந்த மதமும் ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை ஒரு குறையாக நான் வைஷ்ணவத்துக்கு சொல்லக்கூடாது. எல்லா மதங்களும் ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மதம் சைவத்தை தவிர, சைவ சித்தாந்தத்தை தவிர. அதனால் அதை ஒரு பெரிய குறையாக நான் வைஷ்ணவத்தின் மீது சொல்ல வேண்டாம். ஆனால் கடவுள் கொள்கையும் உயிர் கொள்கையை வைத்து பார்க்கிற பொழுது சுருக்கமாக அதை சொல்ல வேண்டியது. கடவுள் கொள்கையிலே இந்த உலகம் பிரம்மத்துடைய பரிணாமம் என்கின்ற வேதாந்த கருத்தை வைஷ்ணவம் அப்படியே ஏற்றுக்கொண்டது. உலகம் என்ற இந்த சடப்பொருளை பிரம்மம் என்ற சித்துப்பொருளுடைய பரிணாமம் என்று சொல்வது பொருந்தாத ஒன்று. சித்துப்பொருளுக்கு பரிணாமமே கிடையாது, அது அடிப்படை. ஆனால் சித்துப்பொருளா இருக்கின்ற பிரம்மம் அல்லது அவர்கள் சொல்லுகின்ற வாசுதேவன், அதனுடைய பரிணாமம் தான் இந்த உலகம் என்று உலகத்தை பற்றிய கொள்கையும் நம்முடைய கொள்கையாக இல்லை, பதியினுடைய கொள்கையும் நம்முடைய கொள்கையாக இல்லை. பரம்பொருளாக இருப்பது சிவம் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அவர்கள்.
ஆனால் அவர் ஏற்றுக்கொள்கின்ற பரம்பொருள் கொள்கை என்றால் அந்த பரம்பொருளுக்கு இலக்கணம் என்ன என்கிற பொழுது சாக்கியம் கூட புருஷன் என்ற ஒன்றை பரிணமிக்காது என்று சொல்லுகிறது. அது அவனும் கடவுள் கொள்கை கிடையாது, சாங்கியத்துக்கும் கடவுள் கொள்கை கிடையாது. ஆனால் அந்த சாங்கியம் கூட புருஷன் என்ற சித்துப்பொருள் பரிணமிக்காது, தான் எந்த பொருளிலும் தோன்றவில்லை, தன்னிடத்திலும் எந்த பொருள் தோன்றாது என்று தெளிவாக அந்த புருட இலக்கணம் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய வைஷ்ணவம் திருமால் பரிணமிப்பார், வாசுதேவன் பரிணமிப்பார் என்று சொல்லி வாசுதேவனுடைய ஒரு கூறுதான் மூலப்பகுதி என்று சொல்லுகிற பொழுது உலகம் என்பதையும் நம்முடைய கொள்கையே இல்லை, பதிக்கொள்கையும் நம்முடைய கொள்கையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கடுத்து ஆன்மா உயிர் என்று சொன்னால் உயிரை பற்றி நாம் சொல்லுகிற பொழுது வியாபகம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆன்மா என்ற சொல்லுக்கு வியாபகம் என்று ஒரு பொருள். எனவே வியாபகமாக இருப்பது ஆன்மா என்றும், அந்த வியாபகமாக இருப்பது உடலுக்குள்ளே வந்தால் அதை நாம் தமிழ்ல உயிர் என்றும் சொல்லுகிறோம் என்று ஒரு விளக்கம் தருகிறார்கள். சரியான விளக்கமாக இல்லை என்றாலும் கூட ஆன்மா என்ற வட சொல்லுக்கும் உயிர் என்ற தமிழ் சொல்லுக்கும் என்ன வேறுபாடு, எல்லாம் இரண்டு ஒன்றா என்று கேட்கிற பொழுது நாம் பதிலாக அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது வியாபகமாக, அதாவது உடலுக்குள்ளே வராமல் பிறப்பெடுக்காமல் வியாபகமாக இருக்கிற ஒரு பொருள் என்றால் அது ஆன்மா. அப்ப ஆன்மான்னு சொல்லலாம். பிறப்பெடுக்கிற பொழுது எந்த உடலையும் எந்த உடம்பிலும் அது பிறப்பெடுக்கிற பொழுது அது உயிர் என்று சொல்றோம். அதனால்தான் ஓரறி உயிர், ஈரறி உயிர், அஞ்செயிர் உயிர் என்றுதான் நாம சொல்றோம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, உயிர் என்பது உடம்புக்குள்ளே எங்கே இருக்கிறது என்பதை சைவ சித்தாந்தம் சொல்லலை. ஏனால் அது அருவப்பொருள், ஒரு ஆற்றலாக அது உள்ளே இருக்கிறது. அதுதான் உடம்பினுடைய உள்ளுறுப்புகளையும் உடம்பையும் இயக்குகிறது என்று நாம சொல்றோம். இன்றைக்கு அறிவியல் படி பார்த்தால் இதயம் உயிரா மூளை உயிரா என்று ஒன்றுதான் கேட்டுக்கிட்டு வந்தா எதுவும் உயிர் அல்ல, எதுவும் உயிர் கிடையாது. உயிர் இருப்பதற்கு அதையெல்லாம் இயங்குகின்றனவே தவிர அதையே உயிர் அல்ல. அது நாம தெளிவா சொல்றோம். ஏனென்றால் அவர்கள் சொல்லுகின்ற மூளையாக இருக்கட்டும் இதயமாக இருக்கட்டும் எல்லாம் சடப்பொருள்கள். அதை இயக்குவதற்கு தானே இயங்கு தசை இயக்கு தசை என்றெல்லாம் அறிவியல் சொல்லுகிறது. தானே இயங்குகின்ற ஆற்றல் எப்படி அணுவுக்கு தானே இயங்குகின்ற ஒரு ஆற்றலை பெருமான் தந்திருக்கிறானோ அதுபோல இயங்குகின்ற ஒரு ஆற்றல் உண்டு என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் வைஷ்ணவத்தில் இதயத்தினுடைய முனையில் ஒரு சிறு பிளவு இருக்கிறது, அந்த பிளவிலே அணு அளவாக உயிர் இருக்கிறது என்று உயிர் அணு அளவு என்று சொல்லுகிறார்கள். உயிருக்கு அணு என்ற ஒரு பெயர் ஒன்று உண்டு. சைவ சித்தாந்தம் கூட அணு என்றால் ஆன்மா அல்லது உயிர் என்று நாம் பொருள் சொல்லுகிறோம். அங்க அணு என்று நாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் வியாபகமாக இருக்கின்ற அந்த ஆன்மாவை அணுத்தன்மையாக்குகிறது, சிறிய தன்மையாக ஆக்கிவிடுகிறது என்பதால் அதை ஆணவத்தினாலே அப்படி ஆவதாலே ஆணவத்தினால் அந்த அணுத்தன்மை பெறுவதாலே உயிர் அணு என்று நாம சொல்றோம். ஏன்னா அணுடைய அளவு கிடையாது, உயிர் அணுடைய அளவு கிடையாது, அணுத்தன்மை தானே தவிர அணு அல்ல. இது நாம சொல்ற விளக்கம். ஆனா வைஷ்ணவத்தில் உயிர் ஒரு அணுத்தன்மை உடையது என்று சொல்லி குறுந்தொகைக்கு விளக்கம் எழுதுகின்ற நம்முடைய ராகவையங்கார் அவர் எழுதுகிற பொழுது குறுந்தொகையில் ஒரு வரி வருகின்றது. அதாவது தலைவி காதலனை பிரிந்திருக்கிறாள், அவன் திருமணம் புரிந்து கொள்ள தடை செய்கிற பொழுது காலம் தாட்டுகிற பொழுது தோழி சொல்லுகிறாள், சீக்கிரமா அவளை மணந்து கொள், அவளுடைய காதல் பெரிதாக இருக்கிறது, நீ மணப்பதற்கு காலதாகம் தாழ்த்தினால் அவள் உயிர் இருக்காது என்று அவர் தோழி சொல்லுகிறார். அது அவர் சொல்லுகிற பொழுது சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு இவள் காமமோ பெரிது உயிர் தவச்சிறிது என்று வருது. அந்த ஒரு வரி எழுதிக்கலாம், தப்பில்லை, சொல்ல வேணாம், எல்லா வரையும் சொல்ல வேண்டியதில்லை. காமமோ பெரிது உயிர் தவச்சிறிது அது மட்டும் சொன்னா போதும். காமம் பெரியதுதான், பெரிது
குறுந்தொகையில் அப்படி ஒரு வரி வருது. காமமோ பெரிது உயிர் தவச்சிறிதுன்னு வருது. தவ என்ற சொல்லுக்கு மிகவும் அர்த்தம். அது உரிச்சொல். சால உரு தவ நனி கூர் கழி நிகழ் என்று சூத்திரம். தவ என்பது மிகுதியின் அர்த்தம். உயிர் மிகச்சிறிது என்று வருது இல்லையா? இந்த வரை எடுத்து காட்டுகிறார். உயிர் அணுவின் தன்மையாக இருப்பதாலே சங்க இலக்கியத்தில் உயிர் தவச்சிறிது என்று சொல்லப்படுகிறது என்று இதை எடுத்து காட்டுறார். அவ சொன்னது எப்படி சொன்னா, சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்க. சிறிய கிளையிலே ஒரு பெரிய பழம் இருந்தால் பழுத்து போனா எப்ப வேணாலும் கீழே வரலாம், எப்போதும் கீழே வரலாம். அதுபோல இவள் உயிர் ரொம்ப ரொம்ப சின்னதுப்பா, இவருடைய காமத்தை அதிகமாக தாங்கி கொண்டிருக்கிறாள், அவள் எப்பொழுது இறந்து போவாள் தெரியாது என்பது போல அந்த பழம் கீழே விடுவது போல இவள் உயிர் போய்விடும் என்ற ஓமைக்காக சொல்லப்பட்டது. எனவே அங்கு உயிர் தவக்கிறது என்று சொல்வதற்கும் காமத்தையும் உயிரை இணைத்து பார்க்கிற பொழுது அவளுக்கு எந்த அளவுக்கு காமம் இருக்கணும், அது எல்லாம் உயிரை காட்டு அதிகமாக இருக்கிறது, காமம் அளவு அதிகமாக இருக்கிறது சொல்றதுக்காக தான் அந்த பாட்டு வந்தது. ஆனால் வைஷ்ணவத்தில் உரையாசிரியர் ராகவேங்காருக்கு இது ரொம்ப பொருத்தமா போச்சு. தவச்சிறுது என்பதாலே உயிர் அணு அளவு என்று சங்க இலக்கியமே சொல்லுகிறது என்று தங்களுடைய வாதத்திற்கு அரணாக இந்த வரிகளை சொல்லுகிறார்கள். அது சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளது. எது சொல்லணும்னா, இதெல்லாம் அது போல பல வகையான கருத்துக்களை எல்லாம் மாற்றித்தான் நாம் பேசுகிறோம், நம்முடைய கருத்தை நிறுவுகிறோம். அதனால் இங்கே அநேக கடவுளை ஏற்றுக்கொள்றோம். இவங்கெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு வேறு இலக்கணம் சொல்லுகிறார்கள். நாம் சொல்லுகிற இலக்கணம் சொல்ல, கடவுளை ஏற்றுக்கொள்ளாததை பற்றி நமக்கு கவலை கிடையாது. கடவுளை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் கடவுள் இலக்கணம் எப்படி சொல்லுகிறார் என்றால் அதையும் நாம மாறுகிறோம். இப்ப இப்படி ஓதுவார்கள் பாடினார், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அது சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் என்னும் பாடுறார். சைவ எல்லப்பனார் அருணைக்கலமத்தில் பாடிய பாடல் அது. நாம சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை சொல்ற மாதிரி அவங்க வைஷ்ணவத்தின் மேல் சமயம் சொல்லக்கூடாதான் சொல்லலாம் இல்லையா? திருமாலைக்கு மேல் தெய்வம் இல்லை என்று சொல்லலாம் இல்லையா? அவங்க சொல்லலாம். அது மாதிரி எந்த கடவுளையும் சொல்லலாம் அவங்க. நாம அந்த அர்த்தத்தில் சொல்லல. உங்க கடவுள்லாம் கடவுள் இல்லை, எங்க கடவுள் தான் கடவுள் அப்படி சொல்லவே இல்லை நாம். அதாவது சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. காந்தியடிகளை கேட்டாங்க ஒரு கேள்வி. அவர் என்ன அவர் எழுதுவார், அவர் டைரி எழுதுவார், அப்பப்போ சொல்லுவார், இன்று கிறிஸ்துமஸ் இயேசுவினுடைய பிறந்த நாள், நான் இப்பொழுது ஒரு கிறிஸ்தவனாக என்னை பாவித்துக் கொள்கிறேன் என்று எழுதுவார். அதே போல முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு பண்டிகை வந்தால் நான் முஸ்லீமாக நான் என்னை கருதி கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார். இப்படி அடிக்கடி சொல்ல வழக்கம் உண்டு. ஆனா ஈஸ்வர அல்லா தேரேராம்னு அவர் சொல்லுவர் தான். அவர் எல்லாம் ஈஸ்வரா இருந்தா அல்லாஹ் இருந்தானா எல்லாம் ஒரு பெயர் தான் சொன்னவர். அந்த பாட்டை அவர் பாடினவர். அதனால கேட்கவர் என்ன பண்ணாங்க, நீங்க கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவன் சொல்றீங்க, முகமதிய பண்டிகை வந்தா முகமதி சொல்லிக்கிறீங்க, ஆனா நான் ஹிந்துன்னு சொல்லிக்கிறீங்க, அப்ப நீங்க இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவா என்ற கேள்வி கேட்ட பொழுது நான் ஹிந்துதான், நான் இந்துதான் என்று சொன்னார். அப்ப ஏன் அதெல்லாம் சொல்றீங்க என்று சொன்னால், கொள்கைகளிலே வேறுபாடு இருந்தாலும் அவரெல்லாம் கடவுள் கொள்கை உடையவர்கள். கடவுள் கொள்கை உடையவர்களை நான் மதிக்கிறேன். அது வேறு வழியாக இருக்கலாம், வேறு வழியிலே அவர்கள் கடவுளை கும்பிடுகிறார்கள். வடிவத்தில் இருக்கலாம், வேறு ஒரு முறையில வழிபாட்டு முறையில் வேறுபடலாம், ஆனால் பக்தி இருக்கிறது அல்லவா, எனவே அதை நான் மதிக்கிறேன் என்று சொல்லிட்டு, அப்ப ஏன் நீங்க இந்து சொல்றீங்க என்று சொல்ற பொழுது அவர் ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார், கிறிஸ்துவத்திலே நான் சேர்ந்து விட்டால் அங்கே இருக்கின்ற கொள்கைகளுக்கும் இந்துடைய கொள்கைக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கிறது. அதே போல வேற்று மதமாக இருக்கிற இஸ்லாத்தில் போய் சேர்ந்தாலும் அந்த கொள்கைக்கும் இந்து கொள்கைக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கிறது. இந்து மதத்தை பின்பற்றினால் அவர்கள் சொல்லுகின்ற அத்தனை கருத்துக்களை இந்து மதத்தில் இருக்குது. நீங்க கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்ற எந்த கருத்தா இருந்தாலும் இந்து மதத்தில் பார்க்கலாம், இஸ்லாமியர்கள் சொல்லுகின்ற எந்த கருத்தா இருந்தாலும் இந்து மதத்தில் பார்க்கலாம். ஏன்னா இந்து மதத்தை பின்பற்றினால் எல்லா மதத்தையும் பின்பற்றுவது போல என்று சொன்னாங்க. அப்படிதான் சொன்னார் அவர் சொன்னது. அதான் பதில் அவர் சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி அதை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, ஒருவேளை கிறிஸ்துவத்திலும் இஸ்லாத்திலும் இந்துக்களுடைய
கொள்கை இல்லாத கொள்கை, ஒரு சிறந்த கொள்கை அங்க இருந்தா நீங்க என்ன பண்ணீங்க, எடுத்து காட்டினால் என்று சொன்னார். அவர் சொன்னார், அந்த 2 மதங்களுடைய புத்தகங்களை நான் படித்ததில்லை, பைபிளையும் முற்றுமாக படிக்கவில்லை, குரானையும் முற்றுமாக படிக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் படித்து இது இல்லாத ஒரு கருத்து நீங்கள் சொன்னால் அது நிச்சயமாக மக்களுக்கு அவ்வளவு தேவைப்படாத கருத்தாக இருக்கும், இல்லையான கருத்தாக இருக்காது அப்படின்னு சொன்ன. பெரிய கருத்தாக ஒண்ணு இருக்காது. எந்த மக்களுக்கு மனித இனத்துக்கு தேவையோ எல்லாவற்றையும் இந்து மதம் சொல்லிவிடுகிறது, அதை மீறி எந்த மதமும் ஒன்றும் சொல்ல முடியாது என்று இந்து மதத்தினுடைய பெருமையை விட்டுக் கொடுக்காமல் பேசினார் என்று சொல்லுவார்கள். அதுதான் நாம சொல்றோம். சைவ மதம் என்று சொன்னால் சைவத்தை பின்னால் படிக்க போறோம். திருமூலர் பெருநெறி என்று சொல்றார். பெருநெறி என்று சொன்னால் ஒரே ஒரு சான்று சொல்லிடலாம். சிவாலயத்துக்கு நீங்கள் சென்றால் அத்தனை தெய்வங்களை நீங்க வணங்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் சாஸ்தா முதலாக நான் சொல்றேன், ஆஞ்சநேயர் முதலாக நான் சொல்றேன், எல்லா தெய்வங்களையும் நீங்க சிவாலயத்தில் வணங்கலாம். விரும்புறோம் அங்க போய் வணங்கலாம். பார்க்கிறோம் இல்லையா, மண்டபத்திலே பார்க்கிறோம், தூண்ல பார்க்கிறோம், அங்கே வழிபடுறாங்க பார்க்கிறோம். துர்க்கையை வழிபடுகிறார்கள், விஷ்ணு இருக்கிறது, பிரம்மா இருக்கிறார், நவக்கிரகம் இருக்கிறது. அப்ப பெருநெறியாக சிவாலயங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இயங்குகிறது. அதனால மூல மதம் மூல சமயம் பாதிக்கப்படவில்லை, இது அடிப்படை. ஆனால் மற்ற மதங்களுக்கு போல பயப்படுறாங்க. அவங்க கொள்கையை விட்டு வேறு கொள்கை சொன்னால் நம்முடைய கொள்கை போய்விடுமோ, நம்முடைய மதம் போய்விடுமோ என்ற அச்சம் அவளுக்கு இருக்கிறது. நமக்கு அது கிடையாது. என்னன்னு சொன்னா, குட்டை இருந்தால், சிறு குட்டையாக இருந்தால் அது குழம்பும் கலங்கும். கடல் நிச்சயமாக கலங்காது. அது எத்தனை நதி வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் கலங்காது. அதுபோல சைவம் என்பது ஒரு பெரிய கடல். இதுல எத்தனை மதங்கள் வந்தாலும் அந்த மதங்களை வாங்கி கொண்டு இது வளருமே தவிர கலங்கி போகாது. அது நமக்கு இருப்பதால் தான் என்ன சொல்லணும், சைவம் என்று சொன்னால் அதனுடைய இலக்கணம் என்ன, ஒரு சமயம் என்றால் அதுக்கு இலக்கணம் என்ன என்று இலக்கணத்தை சரியா சொல்லியிருக்கிறோம். அதற்கு அது சார் சிவமாம் தெய்வம் என்றால், சிவம் என்றால் பரம்பொருளுக்கு என்ன இலக்கணம், அதை நாம சரியா சொல்லியிருக்கோம். அந்த இலக்கணத்தினால் உயர்வுமை தவிர சமயம் உயர்ந்தது கடவுள் உயர்ந்தது நாம் பேசல. ஒரு ஆழ்ந்த அறிவோடு கடவுளுக்கு எது இலக்கணம் என்று சொன்னால், நான் நேற்று சொன்ன மாதிரி அடிப்படையான ஒரு இலக்கணம் பிறவாமை, அதுதான் முதல் இலக்கணம். இந்த ஒரு இலக்கணத்திலேயே மற்ற சமயத்தினுடைய தெய்வங்கள் எல்லாம் அடிபட்டு போகுது. தமிழ்நாட்டு சமயமே அடிபட்டு போகுது என்கிற பொழுது மற்ற சமயங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று பார்க்கிறோம். அதனால கடவுள் இலக்கணம் சரியாக சொல்லப்படுகிறது. ஒரு சமயம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சரியாக சொல்லுகின்ற இலக்கணமாக சைவ சமயம் அமைந்திருக்கிறது என்பதால் தான். யார் சொன்னார்கள்? இப்ப நம்ம சாதாரண நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி வைத்துக் கொள்ளுங்க, எல்லா மதங்களும் புண்ணியம் வேண்டும் என்று சொல்லுகிறது, பாவம் வேண்டாம்னு சொல்லுது. எல்லா மதங்களும் புண்ணியம் வேண்டும், புண்ணியம் செய், பாவம் செய்யாது. நாம் என்ன சொல்றோம், புண்ணியம் வேண்டும் தான், ஓரளவு தான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் போனால் பாவமும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம். புண்ணியம் வேண்டாம்னு சொல்ற மதம் எங்கேயாவது இருக்கிறதா என்றால் நாம எந்த பார்வையிலே சொல்லுகிறோம் என்று பார்க்கிறோம். நேற்று நான் சொன்னேன், நம்முடைய சிவமணி வந்திருந்தார். அதாவது சிவஞான சித்தியார்ல சிவஞான சுவாமிகள் உரை எழுதுகிற போது ஒரு அரிய குறிப்பை கொடுக்கிறார். என்ன சொல்றார்? எல்லா அறநெறிகளையும் இறைவன் தான் படைத்திருக்கிறான். அறநெறிகள் எல்லாம், அதான் வேதத்தை அவன் படைத்தான், அறநெறிகளை படைத்தான் என்றுதான் அர்த்தம். அவன் இருந்து கொண்டு பொய்தீர் ஒழுக்க நெறி பொறிவாயில் ஐந்தவித்தான், பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று அந்த அறநெறியிலே வாழ வேண்டும் என்று அவன் தான் சொல்லியிருக்கிறான். அப்ப அறநெறியை சொல்ற போது சிவஞான சித்தியால என்ன சொல்லுகிறார்? அறநெறியோடு, அவன் சொன்ன அறநெறியோடு அறநெறியை பின்பற்றி வாழ்வதற்கல்லவா அது நல்லது. அது எப்படி சொன்னார்? இறைவன் சொன்ன அறநெறி இல்லாமை பாவம். என்னால் அறமாவது என்ன? நம்முடைய பரிமேலழகர் திருக்குறள முதல்லையே முன்னுரையிலே அதை சொல்லுகிறார். அறமாவது என்ன என்றால் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும். ரெண்டும் சொன்னார், ரெண்டுமா சொன்னார். விதித்தன செய்தல் அறம் சொல்லவே இல்லை, விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும் என்று சொன்னார். அப்ப என்ன அர்த்தம் ஆகுது? விதித்தன செய்யாமை தவறு, விலக்கியன செய்தல் தவறு.
அதான் விதித்தன செய்தல் நியமம். அது நியமிக்கப்படுவது, பெரியோர்களாலே இப்படி இப்படி என்று நியமிக்கப்படுவது. விலக்கியன ஒழிதல் என்பது இயமம், அது விலக்க வேண்டியது. எனவே அஷ்டாங்க யோகத்தில் முதல் 2 படியாக இயமம் நியமம் என்று சொல்லப்படுகிறது. அது இருந்தால்தான் யோகம் செய்ய முடியும். அப்புறம் ஆசனம் போட்டு பிராணாயாமம் அப்படி தியானம் அப்புறம் தான். இது முதல்ல உலகில பார்க்கிற போது விதித்தன செய்தல், விலக்கியன ஒழிதல். இதை மாற்றக்கூடாது. விதித்தன செய்யாமையும் தவறு, விலக்கியன செய்தலும் தவறு. அப்படி வைத்துக்கொள்ளும். அப்ப என்ன சொன்னார் சிவஞான முனிவர்? அறநெறி நில்லாமை, அதாவது விலக்கியன செய்தல். அறநெறிப்படி நில்லாமை இருக்கிறதே அது பாவம். அப்ப என்ன சொல்லிருக்கணும்? அறவழி நிற்பது புண்ணியம், அப்படித்தான் சொல்லிருக்கணும். அறவழி நில்லாமை பாவம் என்றால் அறவழியிலே நிற்பது புண்ணியம் என்று சொல்லிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. நம்ம சைவத்துக்கு சொல்றார், அறவழி நில்லாமை பாவம், அறவழி நின்று, அதான் நூல்வழி, அறநூல்வழி நின்று அருள்வழி நில்லாமை புண்ணியம். புண்ணியம் பார்க்கணும். அது புரிஞ்சுக்கிறது அவசரமா சொன்னா புரியாது. அறநெறி நில்லாமை பாவம், நீங்க அப்பதான் புரியும். அறநெறி அல்லது அறவழி நில்லாமை பாவம், அது எல்லாருக்கும் தெரியும். நூல்படி நடக்காத பாவம் தான். பொய் பேசுறதுலாம் பாவம், கொலை செய்வது பாவம். சரி, அறவழி நில்லாமை பாவம். அறநூல் வழி நின்று, அறநூல் வழி நின்று அருள் வழி நில்லாமை புண்ணியம் அப்படின்னு. அருள் வழி நில்லாமை புண்ணியம். என்ன அர்த்தம் என்றால், புண்ணியம் வருது உங்களுக்கு. ஏன்னா அறவழியில் நிற்கிறீங்க. அறவழியில் நிற்கிற பொழுதே அருள் வழியை மறந்துடுறீங்க. பெருமான் என்ற அருள் வழியை மறந்துடுறீங்க. நீங்க அறம் செய்கிற பொழுது உங்களுக்கு புண்ணியமாக போகும். அங்கே சொல்லுகின்ற புண்ணியம் பசு புண்ணியம். அதான் புண்ணியம் போட்டார். பதி புண்ணியம் அல்ல, பசு புண்ணியம். புண்ணியத்தை எல்லாம் எல்லா மதங்களும் ஒன்றாக சொல்ல சைவ சித்தாந்தம்னா 2ஆ சொல்றது. பசு புண்ணியம் என்றும் பதி புண்ணியம் என்றும் 2ஆ பிரிக்கிறாங்க. பசு புண்ணியம் என்றால் உயிர்களை நோக்கி செய்கின்ற பொழுது அது எனக்கு இது உதவும், பிற்காலத்துக்கு உதவும் என்று எண்ணி செய்வதற்குதே அது பசு புண்ணியம். ஆனால் செய்கிற அறத்தை பெருமான் எனக்கு இந்த அறத்தை செய்ய சொல்லுகிறான், அவனுடைய அருளால் நான் இதை செய்கிறேன் என்று எல்லாம் சிவார்ப்பணம் என்று நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது பதி புண்ணியம். பசு புண்ணியத்திற்கு என்ன பலன் என்றால் அது நல்வினையாக மீண்டும் பிறப்பை தரும், மீண்டும் பிறப்பு உண்டு. பதிபுண்ணியம் என்றால் அது தவமாக போய், வினை அல்ல, தவமாக போய் பிறவாமை தரும். அப்ப புண்ணியத்தை எப்படி விளக்கியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், சைவத்தில் பசுபுண்ணியம் என்பது மீண்டும் பிறவியை தரும், பதிபுண்ணியம் பிறவியை தராது, அது தவமாக போகும், இது வினையாக போகும். வினையா போனால் அனுபவிக்கணும், அனுபவிக்கணும், யாரும் அனுபவிக்கணும். அது நல்வினையோ தீவினையோ. தவம் என்றால் தவத்தினுடைய பயன் தான் நான் நேற்றே சொன்ன. தவம் என்றால் உண்மைச்சரியை, உண்மைக்கிரியை, இதெல்லாம் தவம். அது பெருமானை சார்பு. இதுபோல ஒரு உதாரணம், இதுபோல எத்தனையோ விஷயங்களை சைவ சித்தாந்தம் தனிப்பார்வையோடு சொல்லுகிறது. அப்போ கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றவர்கள், வினை கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற மதங்கள் எல்லாம் சைவத்திலிருந்து வேறுபடுகின்றன என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதல்தான் நேற்று பார்த்தது, சிவனோடு ஒக்கும் தெய்வம் என்றால் அது அநேகேஸ்வர வாதம், பல தெய்வங்கள் இருந்தா என்ன என்று கேட்கிறான். அவங்க அறியாமல் கேட்கறதா. அது என்ன சொல்றாங்க, ஒரு சாதாரண ஒரு கட்டிடம் செய்வதற்கே பல தொழிலாளி தேவைப்படுது. கொத்தனார் தேவைப்படுது, எலக்ட்ரீஷியன் தேவைப்படுது, பிளம்பர் தேவைப்படுது, ஒன்னொன்று வைக்கணும் இல்லையா?
ஒரு பெரிய கட்டடம் கட்டணும் சொன்னால் சிறிய கட்டடம் வைத்துக் கொள்ளுங்க. எதா இருந்தாலும் பல தொழிலாளர்கள் தேவை. அவன் என்ன கேட்கிறான்? அதனால இவ்வளவு பெரிய அண்ட கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் உயிர்களுக்கெல்லாம் அவன் காப்பாற்றுறான், எவ்வளவு செய்யறான் என்றால் ஒருவரால முடியாது, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒண்ணு வேண்டும், பல பேர் அசிஸ்டண்டா இருக்கணும் என்று எண்ணுகிறான். உலகில் வைத்தவன் சொல்றான். நாம் என்ன சொல்றோம்? பல தொழிலாளி தேவைதான்ப்பா, அது பெருமானம் உணர்ந்திருக்கிறான். எனவே என்ன செய்யறான் என்று சொன்னால் மும்மூர்த்திகள் என்று வைத்திருக்கிறான். படைப்பதற்கு அயன், காப்பதற்கு திருமால், ஓரளவு அழிப்பதற்கு ருத்ரன் என்று வைத்திருக்கிறான். அதுபோல தொழிலாளி வைத்திருக்கிறான், அதிகாரமூர்த்தி. ஆனால் எல்லாம் இங்கே கட்டட தொழிலாளர்கள் எல்லாம் ஒரே ஒருடைய ஆணையில் தான் நடக்கும். அவர் யார்? என்ஜினியர் இல்லையா? கட்டட என்ஜினியர் இருக்காரு, அவர் தான் என்ஜினியர். அவர் தான் சொல்லுவார். யார் மேஸ்திரியா இருந்தானா, பிளம்பரா இருந்தானா, எலக்ட்ரீஷியனா இருந்தானா, அவர் சொல்படித்தான் நடப்பாங்களே தவிர அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேச மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. அதுபோல இந்த தொழில்கள் நடக்கிற பொழுது அதிகாரமூர்த்திகள் எல்லாம் பெருமானுடைய ஏவலாலே செய்கின்றவர்கள். புரைத்து அதிகாரம், அந்த அதிகாரம் புண்ணியத்தினாலே, பெரிய பெரிய புண்ணியம் செய்ததாலே அவர்கள் எல்லாம் அதிகாரமூர்த்திகளாக இருக்கிறார்கள். ஆனால் மேலே இருக்கின்ற ஒருவன் பரம்பொருள், ஒரு ஈஸ்வரன் போதும், பல ஈஸ்வரன் தேவையில்லை என்று அநேகேஸ்வரவாதம் என்பதை நாம் மறுக்கிறோம். அதான் முதல்ல சொன்ன சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும். அடுத்து சொன்னதுதான் நமக்கு அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. நேற்று குறிப்பா சொன்னது உயிர்களிலே அதுபோல சிவோகம் பாவனையில் அல்லது சிவனுடைய அருள் பெற்றால் அதுவும் சிவன்தானே என்ற ஒரு கொள்கை உண்டு. அது சிவ சமவாதம் என்று சொல்றார். சிவனுடைய அருள் பெற்ற பின்னாலே உயிருடைய ஆணவம் போய்விடுகிறது, கண்மம் இல்லை, மாயையினாலே பாதிக்கப்படவில்லை. எனவே இறைவனை போலத்தானே என்று சிவனுக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். அது நான் ஒத்துக்கொள்வது கிடையாது, அடிப்படையாது. அது நான் வேறு மாதிரி சொல்ற வழக்கம் உண்டு. இப்ப என்னுடைய தந்தையாருடைய விளக்கங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல இருந்து வேற எதுவும் மாறல, எனக்கு சொந்த கருத்து எதுவும் கிடையாது. அவங்களுடைய கருத்து தான் நான் சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன், அவ்வளவுதான் தவிர வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இவங்க எல்லாவற்றையும் நான் படிச்சு விடுறேன், எல்லாத்தையும் சொல்லினால அப்பாவும் நானும் ஒன்றா என்று கேட்டால் நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க. என்னங்க நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க. நான் சொல்றது இருக்கட்டும், அப்பா அப்பா நம்ம போப்பா என்று சொல்லலாம். ஏன்னா அப்பா தெரிஞ்சவன இங்க இருக்கிறீங்க, என்ன தெரிஞ்சு இருக்கீங்க. எவ்வளவுதான் நீங்க குட்டி கரணம் போட்டு தலைகளா நின்றாலும் அந்த நிலை, அந்த ஞானம் நமக்கு வராது. அப்ப குருஸ்தானத்திலே இருந்து அவனை பார்க்கலாமே தவிர அவருக்கு சமம் என்று சொல்ல முடியாது. இப்போ சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் சித்தாந்த சபை எனக்கு கொடுத்தாங்க, ஐயா ஒண்ணுனாங்க. நான் சொன்னேன் தயவு செய்து எனக்கு வேண்டாங்க, ஏன்னா அது அப்பாவுக்கு கொடுக்கப்பட்டது, அப்பாவுக்கும் கொடுத்து எனக்கும் கொடுக்க கூடாது, அப்பாவை அப்படி அவமானப்படுத்த கூடாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லைங்க, அப்ப அப்பா கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொன்னாங்க. நான் அப்பயே சொன்னேன், இந்த சித்தாந்த சலபம் மீண்டும் ஒரு முறை என்னுடைய தந்தையார் பெறுகிறார் அப்படித்தான் வைத்து கொடுக்க தவிர எனக்கு இல்லை என்று. அதான் உண்மையும் கூட அதுதான். ஏன்னா அவங்க சொன்னதை வைத்துக் கொண்டாங்க, கற்றுக் கொடுத்த பாடம் தானே தவிர இயல்பாக வருகின்ற அந்த இறையருளாலே திருவருளாலே வந்த அந்த ஞானம் நமக்கு வராது. அப்ப குரு என்பதற்கும் சீடன் என்பதற்கும் எவ்வளவுதான் நீங்கள் வித்தியை கற்றுக்கொண்டாலும் குரு குருதான், சீடன் சீடம் தான், அது சந்தேகம் கிடையாது. அந்த உண்மையான அந்த பணிவு அடக்கம் இருந்தால்தான் வித்தை வளரும். இது அடிப்படை. நான் வேற ஒண்ணு சொல்றது, இப்போ வகுப்புல நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க. வெளியில கேட்கிறார் பலவன் எங்க இருக்கிறார் என்றால் வகுப்பில் இருக்கிறார். அப்புறம் யாராவது மோகனேஷ் சார் எங்க இருக்கிறார் என்றால் அவர் வகுப்பில் இருக்கிறார் என்றால் ரெண்டு பேரும் வகுப்பில் இருந்தாலும் ஒன்றா என்றால் நிச்சயம் கிடையாது. ஏன்னா நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் கேட்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இல்லையா. அவருக்கு தெரிந்தாலும் கூட கேட்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிற மாணவர் தானே தவிர மாணாக்கர்களும் ஆசிரியரும் வகுப்பிலே இருந்தாலும் கூட மாணாக்கர் வேறுதான், ஆசிரியர் வேறுதான். இன்னும் சொல்ல போறால் அந்த பழைய காலத்து அதுதான் என்ன பண்ணாங்க, ஆசிரியர் உட்கார்ந்து கொள்ளணும், மாணவர்கள் நிற்கணும். நாங்க இப்ப என்ன போச்சு, அதாவது குருகுலத்தெல்லாம் மாணவர்கள் உட்கார்ந்து கொள்ள நிற்க, அவங்களை கைகட்டி நிற்பாங்கன்னா ஆசிரியர் தான் உட்கார்ந்து கொள்வான். இப்ப கல்வி மாற்றத்தில் என்ன செய்தார்கள், பள்ளிக்கூடங்கள்ல அப்படி இல்லை, பள்ளிக்கூடங்கள்ல மாணவன் உட்கார்ந்துக்கலாம், ஆசிரியர் உட்கார்ந்துக்கலாம். கல்லூரிக்கு போய்விட்டால் ஆசிரியர் உட்காரவே கூடாது. நான் இருந்த கல்லூரி லயலா கல்லூரி, அங்க நீங்க 31 வருஷம் இருந்தேன். அங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த மாதிரி ஃபேன்லாம் மாணவர்கள் தான் இருக்கும், எங்களுக்கு இருக்காது, ஃபேன் இருக்காது எங்களுக்கு. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஃபேன் சுற்றி காற்றுல மாணவன் தூங்கினாலும் பரவாயில்ல,
ஆசையும் போய் படுத்து தூக்கிட்டோம். எங்களுக்கு நாற்காலி கிடையாது, இந்த நாற்காலி போட மாட்டாங்க. இதெல்லாம் லயலா கல்லூரில சில சட்டங்கள். எனக்கு தெரிஞ்சு நாற்காலி நான் இருந்தது கிடையாது, பின்னால போட்டாங்க, நான் உட்கார்றது கிடையாது. இப்ப அது நல்லதுதான். எதுக்குன்னா இருவரும் வகுப்பிலே இருந்தாலும் வேறுபாடு இருக்குது இல்லையா? அதுபோல சிவன் சந்நிதியிலே பெருமானுடைய அருளை பெறுகின்ற ஆன்மாவும் சிவமும் சமமாக ஆவதில்லை. சிவஞான பாஷ்யத்தில் முதல் பகுதி பாயிரத்துக்கு முன்முறை எழுதுகிற பொழுதே அவர் அழகா சொல்லுறார். பல விஷயத்தை எழுதுறார் சுருக்கமாக. அதுல முடிக்கிற பொழுது அவர் என்ன எழுதுறார்? அந்த பளிங்குன்றார். பளிங்கு என்று சொல்லி பொன்னை சார்ந்த பளிங்கு பொன்னிறத்தை பெறும் என்று சொல்றார். பொன்னை சார்ந்த ஒரு பளிங்கு பொன்னிறத்தை பெறும், ஆனால் பொன் தான், பளிங்குதான் அப்படின்றார். அதுபோல சிவத்தை சாடுகிற பொழுது உயிர் சிவமாம் தன்மை பெறும். அந்த மாணிக்க வாசகர் சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கின்றார் இல்லையா? சிவம் ஆக்கின்றார். ஆக்கி என்றாலே அது செயற்கைன்னு அர்த்தம். வேறு ஒருவராலே அது ஆக்கப்படுதல். இவரா ஆகல. சிவம் ஆகல் என்பது வேறு, சிவம் ஆக்குதல் என்பது வேறு. எனவே உயிரை சிவமாக ஆக்குகிறான் பெருமான் என்றால் அவனுடைய அருளால் அதை ஆக்குகிறான், அது செயற்கை. எனவே பொன்னை சார்ந்த பளிங்கு பொன் நிறத்தை பெறும்னா நிறம்தான் பெறும். என்னுடைய ஆசிரியர் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், என்னுடைய நண்பர். அவரு லயலா கல்லூரில் அவர் சயின்டிஸ்ட். அவரு ஒரு சந்தேகம் வந்த போது அவரை நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, சித்தி செய்யறாங்களே, சித்தியில நம்ம தாய்மானவர் பாடுறா இல்லையா? வெந்தடலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம் என்று ஒரு வார்த்தை பாடுறார். 5 லோகம் பஞ்சலோகம். பஞ்சலோகத்தை வேதித்துன்றார். இந்த கெமிஸ்ட்ரி வேதியியல். அதுபோல ரசவாதம் செய்து பொன்னாக மாற்றலாம் அப்படின்னு பாடுறார். அப்ப நான் கேட்டேன் அவரை, இந்த மாதிரி ரசபாரத்தினாலே பொன்னாக மாற்றுகிறோம் சொல்றாங்களே, அந்த பொன் உண்மையான பொன்னா என்று நான் கேட்டேன். இயல்பாக வருகின்ற பொன் இருக்கு, மெட்டல் இருக்கு, அது இருக்கு. மாற்றப்படுகின்ற இருக்கு இல்லையா, அது இயல்பான பொன்னா என்று கேட்டேன். ஏன் கேட்டேன்னா, இந்த இதுக்காக கேட்டேன், சிவத்துக்காக அதை கேட்டேன் நான். அவரோட அழகா சொன்னார். பாலுதான் கூட, பாலு, எந்த மெட்டலும் அதனுடைய தன்மை மாறாது. குறிப்பிட்ட காலம் அது மாற்றலாம், கொஞ்ச நாள் மாற்றலாமே தவிர மீண்டும் அந்த நிலைக்குத்தான் அது போய்விடும். பொண்ணு, அதுலயும் நீ பொண்ணை கேட்கிற, பொண்ணுக்கு இணையாக எந்த உலோகம் கிடையாது. அதெல்லாம் நம்ம பொண்ணுன்னு சொல்றோம். ஏனென்றால் சுடச்சுடர் ஒளிரும் பொன் போல என்று சொல்றார். மற்ற எந்த உலோகமாயிருந்தாலும் நெருப்புல போட்டா போயிடும். இந்த பொன் மட்டும் நெருப்புல போட போட இன்னும் மின்னுமே தவிர தன்னுடைய தன்மை மாறாது என்று பார்க்கும். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது போல, அட்டாலும் பால் சுவையில் குன்றாது என்பது போல, சில பொருள்கள் சூடாக்குகிற பொழுது தன்னுடைய தன்மை மாறுவது கிடையாது. அதுல பொன் மிக முக்கியமான உலோகத்துல அது தன்னுடைய தன்மை மாறாது. ரசவாரத்தினால் செய்யப்படுகின்ற பொன் என்பது சிறந்த பொன்னாக இருக்காது, அது வேறு இது வேறுதான் அப்படின்னார். அதுதான் எனக்கு தேவைன்னு நான் சொன்னேன். அதுதான் நமக்கு சிவமாக ஆக்கப்படுகின்ற உயிர் சிவமா என்றால் ரசவாரத்தினாலே செய்யப்படுகின்ற பொன் போலதானே தவிர உண்மையான பொன் எது என்று சொன்னால் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் என்று அப்பர் பாடுற மாதிரி பெருமான் தான் நமக்கு பொன்னை சார்ந்திருப்பதாலே படிகமாக இருக்கின்ற நாம் பொன்னாக மாறுகிறோம் என்பதுதான் தவிர சிவமாக மாறுவதில்லை. எனவே பொன்னாடிக்கும் சொல்றார். சிவ சமவாதம் என்பதை நாம் மறுக்கிறோம். நான் இந்த விஷயத்தை ஒரு நம்ம நிலையத்தில் அறக்கட்டளையும் சொல்லியிருக்கிறேன். சிவசமவாதத்தை மறுக்கின்ற நம்முடைய உமாவதி சிவம் ஔவையாருடைய ஒரு பாட்டை எடுத்து காட்டார். நேற்று அதை சொல்ல நினைவு உண்டு இருக்கு, இன்றை சொல்லலாம் நான் விட்டுட்டேன். அதாவது ஔவையார் பாடுகின்ற அந்த அறநூல்ல ஒரு வரி வருகின்றது. அது என்ன சொல்றார் என்றால், ஆழ அமுக்கி
முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நானாழி என்று வருது. இது அறநூலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஒரு பாடல் இருக்கின்ற அந்த அழகான கருத்தை எடுத்து சிவ சமவாரத்திற்கு மறுப்பதற்கு உமாவதி சிவம் சங்கப்பிராகரத்தை எடுத்துக்கொண்டார். இந்த பாட்டை அப்படி எடுக்கிறார். அதாவது ஆழ அமுக்கி முகக்கினும், அதாவது இது ஒரு டம்ளர், இது ஒரு அளவு பிடிக்கும். இதை நீங்க தண்ணீர் முழணும்னு சொன்னா எப்படி முள்ள போறோம்? ஒரு அண்டா இல்ல குடம் அதுல முள்ள போறோம், அப்படி முள்ளும். நீங்க எவ்வளவுதான் அடிச்சு 3 நாள் வச்சு 10 நிமிஷம் வைத்திருந்து அப்புறம் எடுத்தாலும் எவ்வளவு வரும்? எவ்வளவுதான் வரும்? எவ்வளவுதான் வரும். ஆழ அமுக்கி முகக்கினும் இதை நாழி என்று வைத்துக் கொண்டால், நாழி அளவு அந்த காலத்துல இல்லையா, 9 நாழி நாழி அளவு ஆழாக்கு வைத்துக் கொடுங்களேன். நாழி முகவாது நானாழி, 4 நாழி இதுல வராதுன்னு. நாம் சாதாரண என்ன சொன்னோம்? உடம்பெல்லாம் எண்ணெய் பூசிக்கிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒட்டத்தான் சொல்றமா இல்லையா? நீங்க எவ்வளவுதான் எண்ணெய் பூசிட்டு உருண்டாலும் உங்க உடம்புல எவ்வளவு ஒட்டுமோ அதுதான் ஒட்டும்பா, ஏன்பா கஷ்டப்படுற என்று சொல்றோம் இல்லையா? அது ஔவையார் என்ன பண்ணார்? நாழி முகவாது நானாழின்னார். இதுல என்ன குறிப்பு மாதிரி இதுக்கு பிடிச்சதுன்னு சொன்னா, ஔவையாருடைய வாக்குல ஆழ முகந்து முகக்கினும் ஆழ்கடல் நீர் சொன்னார். நீங்க எந்த நீரும் அப்படித்தான், கிணத்து நீரா இருக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கிற குடத்து நீரா இருக்கலாம், அப்படி அதையும் சொல்லல. ஆழ் கடல் நீர் சொன்னார், கடல் நீரை சொன்னார். அதுதான் அவருக்கு நல்ல சிறப்பா போச்சு. அதை எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு என்ன சொல்றார்? இதே போல இப்ப நாம சொல்றதுதான், இதே டம்ளர் எடுத்துக்கொண்டு போய் கடல்ல மூழ்றோம், குடத்துல மூழல கடல்ல மூழ்றோம். கடல்ல ஒன்று எடுத்துக்கிட்ட உடனே இந்த டம்ளர் இருக்கிற தண்ணி என்ன தண்ணின்னு கேட்டா அது கடல் நீர் தான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. கடலிலே உண்டதால கடல் நீர் தான். இந்த கடல் நீர்ல என்ன இருக்கும் என்றால் அங்கேயும் உப்பு இருக்கும், இது உப்பு, அது ஒண்ணுதான் ஒன்று. கடல் நீர் என்று முகக்கிற பொழுது கடல் நீர்ல இருக்கிற உப்பு தான் இதுல இருக்குமே தவிர கடல்ல இருக்கிற எல்லா பொருளும் இதுல கிடையாது. முக்கியமாக கடல்ல இருக்கிற அலை, கடல் படு பொருள்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அது இருக்குதா? ஆனா என்ன சொல்றோம்? இத கடல் நீர்னு சொல்றோம். சொல்லலாமா என்ன? சொல்லக்கூடாதுதான். கடலிலே முகந்ததாலே கடல் நீர் தானே தவிர கடல் நீர் வேறுதான், இது வேறுதான் இல்லையா? அதுதான் எடுக்கிறார். சிவனுக்கு முன்னாலே அவனுடைய அருளை கொஞ்சம் உண்டு தெரிகிறீங்க, கொஞ்சம் உண்டு கொண்டு அவனமாக நீ இருந்த உடனே, எப்படி உப்பு தண்ணியா இருந்த உடனே நானும் தான் கடல் நீர்னு சொன்னா எப்படியோ இந்த தண்ணீர், அது போலத்தான் நானும் சிவம் என்று சொல்வது என்று ஆழ முகந்து முகக்கினும் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடலே நாழி முகவாது நானாழி என்றதை சிவசமவாரத்திற்கு அவர் நிற்கிறார். சங்கப்பிரதாகரத்துல அந்த சிவசமவாரத்தை மறுக்கின்ற ஒரு அருமையான இடம். ஔவையாருடைய அந்த நீதி நூல் எப்படி பயன்பட்டிருக்குதுன்னு பாருங்க. அவங்க எல்லாம் எப்படி பயன்பட்டிருக்குது. தமிழ்ல அதெல்லாம் எவ்வளவு ஆழமான விஷயத்தை குழந்தைகளுக்கு சொல்வதோடு சொல்லியிருக்கிறார்கள். சாதாரணமா படுகின்ற அந்த ஒரு தொடர் எவ்வளவு உயர்ந்த ஒரு விஷயத்துக்கு, தத்துவத்தில் உயர்ந்த ஒரு விஷயத்திற்கு நமக்கு அது பயன்படுகிறதுன்னு பார்க்கிறோம். அதனால்தான் அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை என்று பார்ப்போம். அன்றைக்கு அது முதல் பாட்டு. இரண்டாவது பாட்டும் அவனே ஒழியே என்று சொல்லி, அவனன்றி ஊர் புகும் ஆறு அறியேன் என்றால், அந்த ஊர் என்பது முத்தி ஸ்தானம், முத்தி நிலை. அதை காஞ்சி புராணத்தில் நம்முடைய சிவஞான முனிவர் சிவனலால் முத்தியில் சேர்த்துவார் இல்லை என்று ஒரு வரி சொல்றார். சிவனல்லால் முத்தியில் சேர்த்துவார் இல்லை, வீடு பேறு தருகின்றவர் வேறு யாரும் இல்லை, பெருமான் தான் தருகிறான் என்று அதை சொன்னார். அதோடு நாம் அன்னைக்கு பார்த்தோம். அப்புறம் தாய் இல்லாதவன் தந்தை இல்லாதவன்றது ஒரு அர்த்தத்தை நாம் சொல்லுவோம். தாய் தாங்குபவள், தந்தை காரணம், தாங்குகின்றவனும் கிடையாது, பரம்பொருளுக்கு காரணமும் கிடையாது என்பதாலே பரம முதற் காரணம் பரவகாரணம் என்ற ஒரு வார்த்தையை நாம சொல்றோம். இறைவனுக்கு மேல் காரணம் இல்லை, அவன் இவனே சங்கார காரணம் என்று சொல்லி இறைவனை தாங்குவர் யாரும் இல்லைன்னு சொல்றோம். நமக்கு தெரியும் அந்த சங்கரன் என்ற சொல்லிற்கு இன்பத்தை தருகின்றவன் என்றுதான் அர்த்தம். இன்பத்தை தருகின்றவன், இன்பத்தை செய்கின்றவன் என்றுதான் அதுக்கு அர்த்தம் சங்கரன் என்ற வார்த்தைக்கு. அந்த சங்கரன் எங்கே இருக்கிறார் என்றால் அது சங்காரம் செய்வதாலே அவன் சங்கரன், மகா சங்காரத்தை செய்வதாலே அவன் சங்கரன் என்ற பெயர் வருகிறது. மகா சங்கார காலத்துக்கு பின்னாலே அவன் நடனமாடுகின்ற இடம் என்று சொன்னால் அது சுடுகாடு என்று பார்க்கும். அப்போ பெருமான் சுடுகாட்டிலே ஆளுகிறான் என்ற அர்த்தத்துக்கு என்ன சொல்லும் என்றால்,
எல்லாவற்றையும் அடித்த பின்னாலே மகாசங்கார காலத்தை அவன் ஆடுகிறான் என்பதைத்தான் அப்பர் பெருமான் புறங்காடு அரங்கா நடமாட வல்லாய் ஒரு வார்த்தை சொல்றார். போர்த்தாய் அங்கு ஓர் யானையின் ஈர் உரிதோர் புறங்காடு அரங்கா நடமாட வல்லாய் அப்படின்னார். அந்த புறங்காடு அரங்கா நடமாட வல்லாய் என்பதுல புறங்காடு என்பது மிக முக்கியம். அந்த சொல் அப்பர் சொல்றது முக்கியம். புறங்காடு என்று ஏன் சொன்னார்கள் என்றால், சாதாரணமாக பேச்சில் புறங்காடு என்று சொன்னால் ஊருக்கு புறத்தே இருக்கின்ற காடு, எனவே அது புறங்காடு என்று சொல்வாங்க. அதுதான் உண்மையும் கூட. சாதாரண மக்களுக்கு அதுதான் புரியும். ஊருக்கு புறம்பாக இருக்கிறது என்று புறங்காடு என்பார்கள். ஆனால் பழைய தமிழ்ல புறங்காடு என்பதற்கு அந்த அர்த்தம் அல்ல. புறநானூற்று அது வருகின்றது. புறம் என்றால் முதுகுன்னு அர்த்தம். புறம் என்றால் முதுகு. எல்லாருடைய முதுகையும் தான் பார்த்து தான் யாருக்கும் புறம் காட்டாததாலே அது புறங்காடு என்று சொல்றார். எல்லார் முதுகையும் தான் பார்த்துன்னா என்ன அர்த்தம் என்றால், பிறக்கிறார்கள், வாழுகிறார்கள், இறக்கிறார்கள். இறக்கிற பொழுது முதுகுதான் தெரியுது இல்லையா, கீழே முதுதான். மல்லாக்க பழுக்கிற பொழுது அந்த புறங்காடாக இருக்கின்ற சுடுகாட்டினுடைய தரை அதுக்கு எதை காட்டுறோம்? முதுகு தான் காட்டும். முதுகு காட்டினால் என்ன அர்த்தம் என்றால், புறமுதுகு காட்டினால் தோல்வி என்று அர்த்தம். அதானே, போரிலே புறமுதுகு காட்டினான் என்றால் தோல்வின்னு அர்த்தம். இப்ப யார்கிட்ட நம்ம தோத்துட்டோம் என்றால் புறங்காட்டில் தோத்துட்டோம் இல்லையா, அது வெல்ல முடியல, மரணத்தை வெல்ல முடியல, எனவே தோற்று விட்டோம். எனவே எல்லார் புறத்தையும் அது காண்கின்றது என்றால் அதான் புறங்காடுனாங்க. ஆனால் யார் புறத்தை அது இன்னும் காணவில்லை என்றால் நம்முடைய பெருமானுடையதான் காணலை. ஏன்னா அதே அரங்கமாக ஆடுகிறான். புறங்காடு அரங்கா நடமாடுகிறான் என்றால் அந்த அர்த்தம் எது என்றால், பிறப்பு இறப்பு இல்லாதவன் என்பதற்கு ரொம்ப நயமாக, பிறந்தவரெல்லாம் புறங்காட்டுக்கு செல்ல வேண்டும், எடுத்து புறங்காடு இட்டவர் யாரே? மணிமேகலை கேட்கிறார். அழுகின்ற பொழுது ஒரு ராஜகுமாரன் இறந்து போறான். மணிமேகலையுடைய பூம்புகாரில் இருக்கிற இளவரசன் உதயகுமாரன் இறந்து போறான். அவனுடைய தாய் ராசமாதேவி அழுகிறாள். அழுகிற பொழுது மணிமேகலை சொல்றா, உன்னுடைய மகன் இறந்ததற்காக அழுகிறாயே, உயிருக்கு அழுதாயா உடம்புக்கு அழுதாயா என்று ஒரு வார்த்தை கேட்கிற. எதுக்கு நீ இப்ப அழுத என்று கேட்கிற. உடம்புக்குத்தான் அழுதா என்று சொன்னால் அந்த உடம்பினை எடுத்து புறங்காடு இட்டவர் யார்? எடுத்துக்கொண்டு சுட்டாங்க யாரு? சுடுகாட்டை வைத்தாங்கல்ல, அவன் யார்? உடம்பு வச்சுதான் வச்சிருக்க, உடம்புக்கு அழல. உடம்புக்கு அழுதியா எடுத்து போய் போட்டுக்கூடாது, வீட்டிலேயே வச்சிருக்கணும். உடனே ஒரு நாள் எடுத்துடுறோம். புறங்காடு இட்டவர் யார்? உயிருக்கு அழுதா என்று சொன்னால் உயிரை நீ பார்த்தையா? உயிரை நீ பார்க்கல, அவனோட உயிரை பார்க்கவில்லை. ஆனால் உயிர் அடியாது, கவலைப்படாது. அடிகின்ற உடம்புக்கு நீ அழலாம், அடியாத உயிருக்கு நீ அழக்கூடாது. ஏனென்றால் அந்த உயிர் எங்கேயோ ஒரு இடத்திலே அது கலந்திருக்கும். எனவே எல்லா உயிருக்கு அன்பு செலுத்தினால் அதிலே ஒரு உயிராக உடைய மகன் இருப்பான் என்று அறம் சொல்லுகிற ஒரு முறையிலே மணிமேகலை இப்படி வருகின்றது. எனவே எடுத்து புறங்காடு இடாமல் பெருமான் அரங்கா ஆடுகிறான் என்றால் அவன் பிறப்பு இறப்பு இல்லாதவன் என்பதை சொல்வோம். எனவே எந்த வகையிலும் அவன்தான் நமக்கு உத்தியை தருகிறான், தான் அழியாமல் நம்மையும் அழியாமல் இருக்கிறான் என்பதுதான். அதாவது சித்தாந்தம் படிக்கிற பொழுது அந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் MBA படிக்கிறாங்கல்ல, அதுல ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க, நல்ல கருத்தியா இது. அவங்க சொன்னாங்க, எங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது எந்த முதலாளியும் தொழிலாளியை தன்னை போல ஆக்க மாட்டான், அவன் தொழிலாளியாக இருந்துகிட்டே இருக்கணும் தவிர என்னை போலவே நீ வாப்பா என்று இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுக்க மாட்டான், கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்தாலும் விடமாட்டான் என்று பார்க்கிறோம். நீ வேற ஒண்ணு வேணாம். இதை இப்போ கோம்பேட்டில் நான் முறையாக ஒரு டாக்ஸி டிராவல்ஸ் எடுக்கிறது உண்டு. அது அன்னை டிராவல்ஸ் ஒண்ணு. அவரை பத்தி ரொம்ப நல்லா அந்த டிரைவர்ஸ் தான் சொன்னாங்க. ரொம்ப நல்லவர் சார், எங்களுக்குலாம் முறையா கொடுக்குறா, நாங்கெல்லாம் அங்க இருக்கிறோம். ஏற்கனவே 10-15 பேர் இருந்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்ன என்ன ஆச்சு, ஒட்டுமொத்தமா வெளியே வந்துட்டாங்க. ஒட்டுமொத்தமா வெளியே வந்து 10 பேர் வெளியே வந்துட்டாங்க. என்னப்பா அப்படின்னா, ஐயோ ஏன் சார் கேட்கறீங்க, முதல்ல அப்படிதான் இருந்தாரு, இப்ப எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது. அவர் ஓட்ட ஆரம்பிச்சு ஒரு 10 கார் வச்சுட்டு இருக்காரு, அந்த கார் தான் ஓடுறத தவிர எங்களை யாரும் வந்தா காரை வச்சு நின்றுட்டு இருக்கும் தவிர எங்களுக்கு சரியான வாய்ப்பு கொடுக்கல, எங்களுக்கு வியாபாரம் ஆகவில்லை, எனவே தனியா வந்துட்டோம் நாங்க ஆரம்பிச்சோம். சரி நல்லா செய்யுங்கப்பா, தனியா வந்துட்டீங்க, ஒழுங்கா இருங்க நீங்களாவது சொன்னாங்க. அதுல இப்ப 3 பேர் விட்டு போயிட்டான். அதுல 3 பேர் ஒரு 3 மாதம் முன்ன விட்டு போயிட்டான். ஏன்னா தொழிலாளியா இருக்கிற பொழுது முதலாளியாக ஆசைப்படுறான், முதலாளியாக மற்றவங்க தொழிலாளியா வச்சுக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா? இது இயல்பு பார்க்கணும். சைவம் ஒன்றுதான், முதலாளியா இருக்கின்ற பெருமான், ஈசனாக இருக்கின்ற பெருமான் உயிர்களையும் ஈசனாக ஆக்க வேண்டும், தன்னை போலவே ஆக்க வேண்டும் என்று எண்ணுகின்றான். இது ஒரு பெரிய சமய கருத்து.
இன்னைக்கு சொல்லுகின்ற அந்த ஈக்குவாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, சமமாக நடத்த வேண்டும் என்று சொல்ற அந்த அடிப்படையை நம்முடைய சைவ சித்தாந்தம் தன்னை அறிவித்து தான் தானாக செய்தான் என்று சொல்றார். திருவந்தியாரில் பாடுற பொழுது அகலமாய் யாரும் அறிவருது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தியை பெற தானாக தந்தது, தான் ஆகம் பிரிக்கிறது, தான் ஆக தந்தது, அவனாக ஆகும்படியாக உயிர்களை அருள் புரிந்தது என்றெல்லாம் பார்க்கும். அதனால் அவனன்றி ஊர்முகம் ஆறு அறியேன் என்பதற்கு பெருமான் தான் அந்த முத்தியை தருகின்றான், பெருமான் தான் அவனைப் போல் ஆக்குகின்றான் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அதோட அன்னைக்கு அந்த 2 பாட்டு முடியுது. இன்றைக்கு 3வது பாட்டு. முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கு மூத்தவன், தன்னை ஒப்பாய் என்றும் இல்லா தலைமகன், தன்னை அப்பா எனில் அப்பனும் ஆய்வுடன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே என்று. போதகத்தானே, போதகம் என்றால் யானையின் அர்த்தம். இங்க யானையினுடைய தோலை மேலே போர்த்து கொண்டான், எனவே போதகத்தான் என்று சொல்றோம். யானையினுடைய தோலை ஒருவேளை உரித்து நம்முடைய உடம்பிலே போட்டால் வெகு சீக்கிரம் இறந்து போவோமா நாம, அது நம்முடைய அந்த அளவுக்கு அதுக்கு அந்த ஆற்றல் உண்டு. என்னன்னு சொன்னா உடம்பு பூரா போர்த்துக்கிற பொழுது காற்று போகல, நமக்கு நாம நினைக்கிற மூச்சு வழியாக இருந்துதான் போகுது காற்று, உடம்பு உணவு நமக்கு காத்து இருக்கு. நீங்க பார்க்கலாம், மொத்தமா போத்துக்கிட்டா ஒரு மாதிரி ஆகும், மறுபடியும் எடுத்துரும் இல்லையா, எனக்கு ஏற்றி போகும் நமக்கு. அதாவது காற்று என்பது உடம்புல இருக்கிற எல்லா எலும்பு துளை வழியெல்லாம் போய் வந்து கொண்டிருக்கு. அது அப்படி வச்சிருக்கான் பெருமான். ரோமக்கால அப்படி போகிறது, அது முக்கியமா. மூக்கு முக்கியமானது, அப்புறம் மூக்கால வாயால விடுறோம், அது இருக்கும். அது எல்லாம் இந்த எலும்பு வழியாக போகும், எலும்பு வழியாக போதும் பார்க்க, ஏற்பு துளை வழியாக போதல் என்று பார்க்கும். அதனால யானை தோலை போர்த்துக்கிட்டா ரொம்ப கனமா இருக்கிறதுனால உடனே உயிர் போகின்றாங்க. அதனால் பெருமான் யானை தோல்ல போர்த்து கொண்டான் என்றால் அவன் இறப்பில்லாதவன், அவனை அழிவில்லாதவன் என்று காட்டுதான் சொல்றாங்க. போதகத்தான் என்று சொல்றார். பொன்னை ஒப்பாகின்ற போதகம் என்றால் பொன் போல் நிறம் வாய்ந்த யானை உரி போல் போட்ட பெருமான். அவன் யார் என்றால் முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கு மூத்தவன். முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்னர் அயன், திருமால், ருத்ரன், இந்த 3 பேரும் ஒப்பாய் உள்ளவர்கள் ஒரு வார்த்தை போடுறார். 3 பேரும் சமமாக இருக்கின்றவர்கள் சொல்றார். ஏனென்றால் பெருமாளுடைய 5 தொழில், படைத்தல் தொழில் ஒருவர் செய்கிறார், காத்தல் தொழில் ஒருவர் செய்கிறார், அழித்தல் தொழில் ஒரு செய்கிறார். அப்ப எல்லா தொழிலும் பிரித்து கொடுக்கிற பொழுது அந்த அதிகார முறையிலே மூவரையும் சமமாக வைத்திருக்கிறான் என்று ஒன்று. அதுக்கு அடுத்த ஒரு செய்தி நம்ம சொல்லணும். அதுதான் இங்க நாம நினைக்க வேண்டியது. அந்த மும்மூர்த்திகள் இருக்காங்கல்ல, அந்த மும்மூர்த்திகளை பற்றி சொல்ல பொழுது சில பெயர்கள் உண்டு. இப்படி சில பெயர்கள் நாம சொல்லுவோம். மும்மூர்த்திகள், காரணக்கடவுளர், அதிகாரமூர்த்திகள் என்று சொன்னா இந்த 3 பேர். மும்மூர்த்திகள் என்பது பிரம்மன், அயன் பிரம்மன், திருமால், ருத்ரன். காரணக்கடவுள் படைக்கின்ற காரணம், காக்கின்ற காரணம், அழிக்கின்ற காரணம். அதனால அதிகாரமூர்த்தி, பெருமானுடைய அதிகாரத்தினாலே அவர்கள் அதிகாரம் செலுத்துகிறார்கள். தாங்களே செல்ல, தங்களுக்கு அந்த ஆற்றல் கிடையாது, அதிகாரத்தினால் செய்கிறார். அது வேற, அது அந்த கிரகங்கள் வேறு, அது அதிதெய்வங்கள் வேறு, தேவர்கள் அடங்கும், மற்ற தெய்வங்கள் அடங்கும். இவங்க தான் முக்கியமானவங்க. நம்ம இன்னைக்கு எழுதணும்னு நினைக்கிறேன், எழுதியிருக்கேன். சில தேவர்களை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறேன், நான் அப்புறம் சொல்றேன், அந்த விஷயம் வருது. இந்த 3 மூர்த்திகள் மிக முக்கியமானவங்க. இதுல என்ன சொல்றாங்க, நீங்க இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர்ல திருமால் பக்தி உடையவன், அவரை பாராட்டும். அயனுக்கு பக்தி கிடையாது, அது சொல்லுவாங்க, கிடையாது. எப்போ ஒரு தேவைப்பட்டால் அவர் பூஜை பண்ணுவார். ஆனால் திருமால் அப்படி அல்ல. அசபா நடனம் என்று திருவாரூர் பண்றாங்க இல்லையா, திருமால் எப்பொழுதும் மூச்சு காற்றிலேயே பெருமாளை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கு சிறப்பு சொல்லுவாங்க.
அரிதுயில படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது மூச்சு காற்று வழியாக அந்த அம்சம் என்று சொல்லி அம்ச மந்திரம் சொல்லுவாங்க. அதை அம்ச மந்திரத்திலே அவன் தியானித்துக் கொண்டிருக்கிறான் என்பதாலே சிறந்த ஒரு நிலையை சொல்வார்கள் திருமாலுக்கு. நம்முடைய திருவனந்தபுரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கிடந்த கோலமாக இருக்கும். மூன்று மூன்று கீழே சிவலிங்கம் இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா அந்த கை அப்படி வைத்திருப்பாரு, பார்த்த தெரியும். இன்றைக்கும் திருவனந்தபுரத்தில் ஆகம மந்திரம் தான், ஆகம முறையில் தான் வழிபாடு செய்யறாங்க. அது வைஷ்ணவ முறையாக இருந்தாலும் கூட, அனந்த சயனம் கொண்டிருந்தாலும் கூட, வழிபாடு என்பது ஆகம முறை என்றால் அவர் பெருமானை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கு நம்ம யாரும் மறுக்க முடியாத விஷயத்தெல்லாம் அப்படியே வெளிப்படையா இருக்குது. இன்னும் சொல்ல போனா அங்கதான் அதிகமான பொருள் பெருகு தேட போனாங்க, அப்படியே அப்படியே வச்சுட்டாங்க என்றால் சிவனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும். இருக்கட்டும், அது வேற தனி விஷயம். அப்போ தேவில் சிறந்தவன் திருமால் என்று சொல்றாங்க. தேவர்களிலே சிறந்தவன் திருமால் என்று ஏனென்றால் அவன் தான் சிவபக்தி உடையவன் என்று பார்க்கும். அப்படி யாரும் ஒன்று. அப்புறம் இன்னொன்று நான் சொன்னது, இந்த 3 பேர்ல 3 பேரும் முக்குணமூர்த்திகள், குணமூர்த்திகள். 3 குணம் என்று 3 குணம் என்ன என்றால், சாத்வீகம், ராஜசம், தாமசம். இந்த 3 குணங்கள் அயன், திருமால், ருத்ரனுக்கு உண்டு. குணங்கள் 3 குணங்கள் தான். சாத்வீக குணம் உடையவர் திருமால், ராஜச குணம் உடையவர் பிரம்மன், தாமச குணம் உடையவர் ருத்ரன். இந்த 3ல சாதாரண பொதுமக்கள் சொல்ற மாதிரி சொல்வாங்க. 3 மூர்த்திகளை யார் சிறந்த தொழிலை செய்கிறார் என்றால் திருமால் தான் சிறந்த தொழில் செய்கிறார் என்பார்கள். ஏன்னா அவர் தான் காக்கிறார். கடவுள்னா காக்கணுமே தவிர அழிக்க கூடாது. அழிக்கிற கடவுள் யார்? ருத்ரன். எனவே கிட்டவே போகக்கூடாது, கிட்ட அவர் அழிக்கிறார் என்று சொல்லுவாங்க. இதுக்கு அப்பா ஒரு விளக்கு கொடுத்திருக்கார். நான் அடிக்கடி சொல்றது, அது ஒரு பெரிய கனமான மூட்டை, சுமக்க முடியாத ஒரு மூட்டையை தூக்கி ஒருத்தன் தலையில வைக்கிறோம். இன்னொருத்தன் என்ன பண்றான்? இறக்க கூடாது, நான் சொல்றவங்க இறக்க கூட நட அப்படின்றான். 3வது ஒருத்தன் வரான், ஏன்பா அவரை கஷ்டப்படுத்துற, தப்பி இறக்கி போடுப்பா, நான் பார்த்து வரும் போப்பா என்று சொல்றான். இந்த 3 பேர்ல யார் சிறந்தவன் கேட்பாங்க. மூட்டையா கட்டி தலைமையில வச்சானே அவன் சிறந்தவனா, இறக்காதே அப்படின்னு சொல்லி விரட்டினானே அவன் சிறந்தவனா, பரிதாபப்பட்டு இறக்கி விட்டு போப்பா என்று சொன்னானே அவன் சிறந்தவனா என்றால், மூட்டையை கட்டினவன் யார்? பிரம்மன். இறக்காதுன்னு சொன்னவன் திருமால். இறக்கி போடுபா என்று சொன்னவன் ருத்ரன். இதுல யார் சிறந்தவர்கள் என்றால், சுமையை இறக்கின்றவர்கள் தான் சிறந்தவர்கள், சுமையை ஏற்றுகின்றவர்கள் சிறந்தவர்கள் கிடையாது. இது அடிப்படை. வள்ளுவர் யாதனின் யாதனின் நீங்கியால் நோதல் அதனின் அதனின் இல்லன். எந்த சுமையெல்லாம் விடுறையோ உனக்கு அதெல்லாம் இன்பம் தானப்பா, சேர்த்துனா அதுதான் உனக்கு கஷ்டம் என்று சொன்னார். இப்ப பெருமா என்ன செய்கிறான்? அழித்தல். நீங்க பார்க்கணும், அழிப்பது என்பது ஏதோ தவறான ஒரு அல்லது கொடுமையான செயலா நினைக்கிறோம். அது அல்ல. ஒவ்வொரு நாள் நமக்கு சொல்லுவோம் நித்திய கேவலம் என்பார்கள். நித்திய கேவலம் என்றால் என்ன அர்த்தம்? நன்றாக ஒரு நாள்தோறும் உழைத்து விட்டு இரவு நல்லா சாப்பிட்டுட்டு படுக்கிறோம், அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறேன்னு சொல்றோம் இல்லையா? அந்த தூக்கம் இல்லை என்றால் மறுநாள் காலையில உங்களுக்கு சுறுசுறுப்பு வராது. அப்ப என்ன பண்றான் பெருமான்? அந்த இரவு நேரத்திலே உங்கள் எல்லாவற்றையும் அழிக்கிறான். உங்க எண்ணம், உங்களுடைய நினைவு, உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற இயக்கம் எல்லாவற்றையும் அழித்து காப்பாற்றுறான். ஒரு நாள் தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? பாரியார் அழியா சொல்லுவார், வயசாட்சின்னு சொன்னா எவன் ஒத்துக்க மாட்டான்றான். அவர் சொல்லுவார், அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, வயசாட்சி போச்சுன்னா முதல்ல நிறைய வரும். அதுக்கு உடனே அவர் சொல்ல, அவர் தான் கண்ணாடி பார்த்து விடுவார், இப்படியே அடிச்சுக்கிறான், மை அடிச்சுக்கிறான். அது நல்லா நடிப்பார், அப்படியே அப்படியே அடிச்சு வரலாம். அந்த காலத்திலே சொன்னார். அப்பயே அடிச்சிருந்துருக்கான்னு தெரியல இல்லையா? காஞ்சிபுரம் தான் பேசினார், இங்கதான் பேசினார். அப்புறம் சரி, பல்லு வந்தா
குடிச்சா பல்ல கட்டிக்கலாம், இதெல்லாம் எல்லாம் சரி. முதியவனாக தூக்கம் வராதுப்பா, அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டாரு. எவ்வளவு நாளைக்கு தூக்க மருந்து போடுவேன்? அது மட்டும் அவர் சொல்லுவா வேடிக்கையா, தனக்கு தூக்கம் எல்லாம் பரவாயில்ல, பக்கத்துல நல்லா தூங்குவாங்க. அதை பார்க்கறது இன்னும் நமக்கு கஷ்டம், என்ன தூங்கலாம் பாருங்க. இந்த முதுமையில வருகின்ற தொல்லையில அது ஒரு தொல்லை, தூக்க வராத தொல்லை, இது என்ன பண்றது அப்படின்னு கைகால் நடுங்க, அதுக்கு என்ன பண்ணுவேன் அவர் கேட்பார் வேடிக்கைய. எனவே நாம் என்ன பெரிய என்ன பண்ணாங்க, அழிக்கின்ற கடவுள் சிறந்த கடவுள். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், திருமால் காக்கிறான் என்று சொன்னா என்ன அர்த்தம் என்றால், உலகத்திலே இருக்கின்ற பொருள்கள் மேலே இருக்கின்ற மயக்கம் நீங்காமல் காக்கிறான். அதான் காக்கிறது. நமக்கு காத்தல் என்று சொன்னால் அவனுடைய செயல் என்ன, ஒரு பொருள் மேலே ஆசை விடாமல் இருந்து பாருங்க, அப்போ பெருமானுக்கு திருமால் காக்கிறா அர்த்தம். எப்போ அந்த பொருள் மேல ஆசை விடுறீங்களோ பெருமானுக்கு தான் அர்த்தம், அழிக்கிறான். அங்க வந்து ஒரு பொருள் மேலே ஆசையை வளர்க்கின்ற முறையிலே காக்கின்றான் திருமால். பொருள் வேண்டாம் என்று பற்று நீக்கிறான் இல்லையா, அதுதான் அழித்தல். அது செய்கின்றவன் நம்முடைய ருத்ரன். எனவே ருத்ரன் தான் சிறந்த கடவுளே தவிர மற்றொரு கிடையாது. நம்ம சொல்லிக்கிறோம், சரி, இதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு விஷயம். இதுல நான் சொல்ல வந்தது என்ன சொன்னா, முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன் என்று சொன்னால் 3 பேரும் குணவசத்திலே ஒன்றவர்தான். ஒருத்தர் சாத்வீகம், ஒருத்தர் ராஜசும், ஒரு தாமசம். தாமத குணம் என்பது என்ன என்றால், சாத்வீகத்தினாலே இன்பம், ராஜசத்தினாலே துன்பம், தாமரத்தினாலே இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, பொது. அதையும் பார்க்கணும். ஒரு பொருள் மேலே இன்பம் வந்தாலும் அதை விட முடியாது, ஒரு பொருளால துன்பம் வந்தாலும் நமக்கு அந்த நினைவு மாறாது, அதே இருக்கும், அதே ஞாபகம் இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும். அப்ப விருப்பு வெறுப்பு என்ற இரண்டும் சாத்வீகத்தாலும் ராஜசத்தாலும் வரும். தாமரத்தினால உங்களுக்கு விருப்பு வெறுப்பு அற்றுப்போகும். அதான் இருமை ஒப்புன்றாங்க. இன்பமும் ஒன்றுதான் துன்பமும் ஒன்றுதான் என்று சமநிலையில் பாவிக்கின்ற பொதுமை நிலை அது. அதுதான் தாமத குணம். அது ஏன் என்று சொன்னால், உண்மை விளக்கம் படிக்கிற போது தெரியும். பெருமான் எல்லாவற்றையும் படைக்கிற பொழுது பஞ்சபூதங்களை படைத்தான். பஞ்சபூதங்கள்ல நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் நமக்கு தெரியும். அதனுடைய குணங்கள் என்ன என்றால், நிலம் என்றால் மனம், நீர் என்றால் சுவை, தீ என்றால் ஒளி, காற்று என்றால் மேலே படுகின்ற ஊறு, ஆகாயம் என்றால் ஓசை. அப்ப சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த 5 குணங்கள். இந்த 5 குணங்களை நாம் அறிவதற்காக 5 பொறிகளை வைத்திருக்கிறான். ஒளியை அறிய வேண்டும் என்றால் கண்ணு, ஓசை அறிய வேண்டும் என்றால் காது, ஊறு பட வேண்டும் என்று சொன்னால் அது தோல் அல்லது உடம்பு பார்க்கிறோம். அப்புறம் சுவை என்பதற்கு நமக்கு வாய் வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். இப்படி எல்லா 5 பூதங்களையும் அறிவதற்கு 5 பொறிகளை நமக்கு தந்திருக்கிறான். இது எல்லாரும் சொல்றது உண்மைகளுக்கு உண்டு. இன்னும் உள்ளே போனீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுகிறார், சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது, இந்த சாத்வீக ராஜச தாமச குணம் இருக்கு இல்லையா, இந்த சாத்வீக ராஜச தாமச குணங்கள் எல்லாம் பொருள்களிலும் உண்டு. உலகப் பொருள் படைக்கிறான் இல்லையா, நீங்க நான் சொன்ன நிலம், நீர், தீ, காற்றுன்னு சொன்னேன், அது புரியறதுக்காக. நாம் பார்க்க எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாத்வீக குணம் உண்டு, சிலது ராஜச குணமா இருக்கும், சிலது தாமச குணமா இருக்கும். எது போல என்பதற்கு நான் சொல்றது வேற ஒன்றும் இல்லை. இது இப்ப நான் குடிக்கிறது ஹார்லிக்ஸ் குடிக்கிறேன், இது எத்தனை டம்ளர் குடிச்சாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது. இதுவே வேற ஒரு ஊத்தி கொடுத்தாலும் வச்சுங்க எனக்கு அதுவும் பானம் தான் இல்லையா, அதுவும் பானம் தான். சாருக்கு எப்ப பார்த்தாலும் ஹார்லிக்ஸ் கொடுக்குறோம் என்று சொல்லி நம்ம ராமச்சந்திரன் வேற ஒண்ணு ஊத்தி தெரியாம வச்சுட்டான்னு வச்சு. அப்ப என்ன ஆகிறது, தண்ணீர் மூவா எழுதுறாரு, மோர் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆனா மோர் போலவே இருக்கிற கல் அதே நிறம்தான், ஆனா உடம்புக்கு தீது. ஆனால் மனிதர்கள் மோரை விரும்புவது கிடையாது, கல்லைத்தான் விரும்புறோம். அவர் வேடிக்கை எழுதுவார். இப்ப கிராமங்கள்லாம் போனா அந்த காலத்துல மோர் தான் கொடுத்தா, நீராகாரம் சாப்பிட்றீங்களா, இளநீர் சாப்பிட்றீங்களா, மோர் சாப்பிட்றீங்களா, எல்லாம் இப்ப காபி சாப்பிட்றீங்களா, அங்க கூட ஆகி போச்சு. அங்கேயும் கிராமங்களையும் இப்ப மாறிட்டாங்க. என்றால் காபி குடிக்க பயன்பட்டதுனால மோர் குடிக்கிறேன். இப்போ திருவான்மையூர் நான் வெள்ளிக்கிழமை பேச போவேன், பெருமான் சொல்வது போல எனக்கு ஆசிரியர் சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து எப்பவும் அவங்க காபி கொடுப்பாங்க, முடிச்சவனு காபி கொடுப்பாங்க, ஐயா காபி குடிக்காதீங்கயா, குடிக்காதீங்கயா, மோர் குடிங்கயா, மோர் குடிங்கயா, பேசவனுக்கு மோர் நல்லது யார். நானும் சரிங்க சரிங்கன்னு கேட்டுவேன். கேட்டுட்டு காபி தான் ஆசைப்படுறதை தவிர மோருக்கு ஆசைப்படல.
குணங்களிலே எல்லா குணங்களுக்கும் சாத்விக ராஜச குணம் என்று பொருள்களுக்கு உண்டு. இப்போ கத்தின்னு இருக்குச்சுங்க, அது பொருள் தானே, அது ராஜசம் இல்லையா? எழுதுகோல் பேனா எழுதுறோம், அதுவும் கூர்மையாக இருக்கு, ஆனால் அது சாத்வீகம், ஏன்னா அழகா எழுது பார்க்கணும், அதை வச்சு குத்துறது இல்லையா, எழுதுறோம் இல்லையா? எந்தெந்த பொருள்கள் எதுக்கு பயன்படுது என்று பார்த்துதான் சாத்வீக குணம் ராஜசம் சொல்றோம். அதாவது இப்ப காலில் ஒரு பூ விழுந்தால் கவலைப்பட மாட்டோம், கல் விழுந்தால் வலிக்குது. அப்போ பூ என்பது சாத்வீகம், கல் என்பது ராஜசம். அது போல எல்லா குணங்களும் பாருங்க, எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா மேகம் வைத்துக் கொள்ளுங்க, மழை மேகம் அது சாத்வீகம், கோடை இடி ராஜசம், வீழ்ந்துலையா இடி வீழ்ந்துலையா ராஜசம். அதுபோல எல்லா பொருள்களிலும் சாத்வீக ராஜச குணம் இருக்கிறது என்று பார்க்கணும். அதனால்தான் நமக்கு என்ன பண்ணலாம், பெருமான் 5 பொறிகளையும் படைத்து 3 குணங்களையும் படைத்தான். சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்கள் இருப்பதால் தான் நாம் இந்த பொருள்களை விரும்புகிறோம். சில பேருக்கு சாத்வீக குணம் அதிகமாக இருந்தால் சாத்வீகத்தை விரும்புவார்கள், ராஜச குணம் அதிகமாக இருந்தால் ராஜச குணத்தை விரும்புவார்கள் பார்க்கிறோம். இப்ப காஃபியை விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது, அதனால் தப்பு தான், அது ஸ்லோ பாய்சன் தான். எல்லோரும் குடிப்பதாலே அது பெரிய குடியா போச்சு, நமக்கு அது பெருங்குடி என்று ஆகி போச்சு. ஆனா அந்த குடி இருக்கு இல்லையா, அது இம்மீடியட்டா எஃபெக்ட், எனவே அது வேண்டாம் என்று வைக்கிறோம் இல்லையா? எல்லாவற்றிலும் சாத்வீக ராஜச தாமசம் குணம் இருக்குது என்று சொன்னால் அது என்ன காரணம்? ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. நம்முடைய உலகம் என்பது மூலப்பகுதி என்பார்கள். பிரகிருதி என்பது வடமொழி, தமிழ்ல மூலப்பகுதி, அங்கிருந்து வருதல். மூலப்பகுதி இருந்தா இவையெல்லாம் தோன்றுகின்றன என்பது நம்முடைய சைவ சித்தாந்தம். உண்மை இடத்துல விரிவா இருக்கும், அதை மட்டும் எழுதுறேன். இந்த மூலப்பகுதினா என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது என்னன்னு, உலகத்தை தோற்றுவிப்பதற்கு இறைவன் மாயை என்ற ஒரு பொருளை பயன்படுத்துகிறான். இது நம்முடைய கொள்கை. சைவ சித்தாந்தத்தில் உலகம் எதனால் படைக்கப்படுகிறது என்றால் மாயையால் படைக்கப்படுகிறது. மாயை தான் அவனுக்கு துணை, அதான் மூலப்பொருள், முதற் காரணம். அதுதான் எப்படி பானை செய்வதற்கு மண் முதற் காரணமோ அதுபோல உலகத்தை படைப்பதற்கு மாயை அவனுக்கு முதற் காரணம். அதுல இப்ப தெரிஞ்சுக்கும், அதெல்லாம் விரிவா வேண்டியதில்லை. இந்த மாயை முதற்காலம் என்கிற பொழுது 3 வகையான மாயை என்று நாம சொல்றோம். ஒன்றுதான் மாயை, ஒன்றுதான், அதை 3ஆக பிரிக்கிறோம். சுத்த மாயை என்றும், அசுத்த மாயை என்றும், பிரகிருதி மாயை என்றும் 3ஆக பிரிக்கிறோம். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, இது 3ஆக பிரிக்கிறோம். சுத்தமாய அசுத்தமாய வேண்டியதில்லை, பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயை தான் மூலப்பகுதி, பிரகிருதி மாயை தான் மூலப்பகுதி. சுத்தமாய அசுத்தமாய நான் விளக்கல, வேண்டாம், அது தத்துவமா போயிடும். இது மூலப்பகுதி மட்டும் பார்ப்போம். இந்த மூலப்பகுதியில இது என்ன மூலப்பகுதினா என்ன என்றால் இதுவும் மாயை தான். ஆனால் இப்ப சொன்னலையா 3 குணங்கள், அந்த 3 குணங்கள் அடங்கி இருக்கின்ற இடம் இது. 3 குணங்கள் அடங்கி இருக்கும். மூன்று குணமும் சாத்விக ராஜச தாமச குணம் 3ம் அடங்கி இருந்தால் வடமொழியில அதற்கு அவ்யக்தம் என்று பெயர். வடமொழியில் அவ்யக்தம் அடங்கி இருந்தால், 3 குணங்களும் அடங்கி இருந்தால் அவ்யக்தம், அதாவது அடங்கியிருத்தல். அந்த 3 குணங்களை அடங்கி இருக்கிற பொழுது அதற்கு பெயர் மூலப்பகுதி. 3 குணங்களை வெளிப்படாமல், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க, மூலப்பகுதி 3 குணங்கள் வெளிப்படாமல் அடங்கி இருந்தால், அதாவது சாத்விக ராஜச தாமச குணம் அடங்கி இருந்தால் அது மூலப்பகுதி. வெளிப்படுகிறது, வெளிப்படுகிற பொழுது சமமாக வெளிப்படும். சாத்விகம் ராஜசம் தாமசம் 3ம் சமமாக வெளிப்படும்.
முன்ன பின்ன கிடையாது, சமமாக வெளிப்படும். சமமாக வெளிப்படுகின்ற நிலை வியக்த நிலை. அது அவ்வியக்தம், இது வியக்தம். அவ்வியக்த நிலை என்பது மூலப்பகுதி, வியக்த நிலை என்பது வெளிப்படுறது. சாத்விக ராஜச தாமச குணங்கள் மூன்றும் சமமாக வெளிப்படுறது. அதற்கு சித்தம் என்று பெயர். அதற்கு தான் சித்தம். நாம மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்றோம் இல்லையா? அந்த சித்தம் என்பது மூன்று குணங்களும் சமமாக வெளிப்படுகிற நிலை. அப்போ இந்த அடங்குதல் என்பது மூலத்துவம். வெளிப்பட்டால் அது சித்தம். வெளிப்பட்டால் அது சித்தம். சமமாக வெளிப்படும். இதற்கு மேற்பட்டு நடக்கிற நிலை என்ன சொன்னா நம்ம நிலைதான். ஏதாவது ஒன்று அதிகமா போகும், ஏதாவது ஒன்று குறையும். அப்போ நம்முடைய நிலைக்கு வந்தாச்சு. நாமெல்லாம் அப்படி வந்துட்டோம். இப்ப நம்முடைய குணங்கள் எல்லாம் என்ன சமமா இல்லை. அப்ப சமமாக இல்லாமல் ஒன்று இப்ப நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப சாத்விகமா இருக்கிறீங்க. 7 மணிக்கு மேல ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு கோபம் வந்துடும் இல்லையா? 7 சார் 7 தான் சொன்னீங்க, பேசிட்டே இருக்கிறாரு என்று சாத்வீக நிலையிலிருந்து கொஞ்சம் மாறும், கோபமாக நமக்கு மாறும். இயல்பாக நீங்க பார்க்கலாம், பேசிட்டே இருப்பாங்க, சாதாரண பேசுவாங்க, ஒரு கருத்து வேறுபாடு. அப்படிலாம் இல்லைங்க, அந்த கருத்து அப்படி இல்லைங்க, இல்லையா அதான் உண்மையா, இல்லைங்க இல்லையா நான் சொல்றேன் அப்படின்னு அப்படியே சூடாயிடுவாங்க இல்லையா? பேச்சு போய் கடைசியில் அடிதடி போகுது இல்லையா? அப்ப சாத்வீகம் வேகமாக வேறு குணங்கள் போயிடும் இல்லையா? அப்ப சாத்வீக ராஜச தாமச குணங்களை நம்ம ஆட்படுகிறோம் என்று பார்க்கிறோம். அதான் என்ன பண்ணாங்க, சமமா இருக்கிறது சித்தம் அல்லவா? எனவே பெருமான் எங்க இருக்கிறார் என்றால் மனசை கோயிலா போடுறான், ஆனா சித்தத்தில் தான் இருக்கிறான் என்றுதான். அதுவும் குற்றம் தான், இருந்தாலும் சித்தம் என்பது மனசை பார்க்கிற பொழுதோ, புத்தியை பார்க்கிற பொழுதோ, அகங்காரத்தை பார்க்கிற பொழுதோ அது மேலானது. அதான் சித்தம் என்று சொன்னாங்க. இதற்கு பின்னால் தான் நமக்கு, சித்தத்துக்கு பின்னால் தான் புத்தி வரும். புத்திக்கு பின்னால் அகங்காரம் இருக்கிறது, அகங்காரத்துக்கு பின்னால் மனம் இருக்கிறது இல்லையா? மனம் எல்லாவற்றையும் பற்றும், புத்தி பேதலிக்கும், அகங்காரம் மனசுக்கும் துணையா போகும், புத்திக்கும் துணையா போகும், சித்தம் கலங்காமல் அப்படியே நிற்கும். அதனால்தான் சித்தம் சிறது என்று சொல்லி சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் சொன்னார் இல்லையா? சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்று சொன்னாங்க. பார்க்கிறோம், சித்தத்துள் தித்திக்கும் தேனே என்றெல்லாம் சொன்னதுக்கு அதான் காரணம். எனவே 3 குணங்கள் சமமாக இருந்தால் அது சித்தமா? இதுல உண்மை ஒப்பாய் உள்ள மூவர் சொல்றா இல்லையா? மூவரும் எப்படி இருக்காங்க என்றால் நம்ம போலதான். ஒருவருக்கு சாத்விக குணம் அதிகமா இருக்கிறது, இன்னொருக்கு ராஜச குணம் அதிகமா இருக்கிறது, இன்னொருக்கு தாமச குணம் அதிகமா இருக்கு. எனவே உருத்திரன் என்பது இவனை குணிருத்திரன் சொல்லுவாங்க. மகாருத்ரன் என்பவர் வேறு, குணிருத்ரம் என்பவர். இந்த தாமத குணம் சொல்றோம் இல்லையா, மும்மூர்த்திகள், அவர் சொல்ற பொழுது ருத்ரன் சொல்லாம குணிருத்ரன். வேதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுதல் குணிருத்ரன் தான் தவிர மகாருத்ரன் இல்லை. நேற்று கூட சொன்னேன், சிவன் என்றதை ஏற்றுக்கொள்வதில் ருத்ரன் ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க மகாருத்ரன் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. குணிருத்ரன் என்று ருத்ரன் தாமத குணத்தை சார்ந்தவன் எல்லாம் அவங்க சொல்றாங்க. அது வேத நெறியா இருக்குது. அப்ப குணி என்றால் குணத்தை உடையவன் அர்த்தம். அது அழிக்கின்ற கடவுளா இருப்பதால தாமத குணம் உடையவன் என்று. இதெல்லாம் இல்லைன்றார். அதான் இந்த முன்னை ஒப்பா, இப்ப நாம பேசுறோம் இல்லையா சிவம், இது இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்லி அவனுக்குள்ளது 8 குணங்கள் என்று நாம சொல்றோம். இங்கேயே நினைவு வைத்துக் கொள்ளுங்க, வேதாந்தம் அல்லது ஏகான்மவாதம் அவங்க என்ன சொல்றாங்க, பிரம்மத்திற்கு குணம் சொல்லக்கூடாது என்று அவருடைய கொள்கை, எந்த குணமும் சொல்லக்கூடாது என்று அவருடைய கொள்கை. என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு ஒரு பொருள் தான் இருப்பதே, ஒரு பொருள் தான் தவிர 2வது பொருள் கிடையாது. அப்போ அவர் ரொம்ப நல்லவர்னு ஒரு வார்த்தை சொன்னா நன்மைன்னு ஒண்ணு இல்லையா, நன்மை என்று வந்து விடுவதாலே அது வேறு பொருளா போயிடும். எனவே குணம் சொல்லக்கூடாது, பெயர் சொல்லக்கூடாது, வடிவம் சொல்லக்கூடாது என்று எதையுமே இல்லாமல் இருப்பது சுத்த பிரம்மம் என்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நமக்கு அது உடன்பாடு கிடையாது. குணம் உடையவர் என்று சொல்லி பாட்டில் நமக்கு திருமுறை சொல்லுகிற பொழுது குணக்குன்றே என்றுதான் நாம பாடுறோம். குணம் அதிகமாக உள்ள குன்று போல குணவுடையவனே என்றுதான் நாம பாடுகிறோம். அந்த குணங்கள் 8 குணங்கள் என்று சொல்லி அருட்குணங்களாக சொல்லி
அந்த கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, அந்த 8 குணம் என்பது நம்ம சைவ கொள்கை. அதான் வள்ளுவர் தான் சொல்லுகிறார் நம்ம சொல்றோம். அப்ப குணம் உடையவன் என்றால் இந்த குணம் கிடையாது. சாத்விக ராஜச தாமச குணம் பெருமானுக்கு கிடையாது. இதற்கு மேற்பட்ட குணம். வைஷ்ணவத்தில் ஒரு கருத்து சொல்லுவாங்க, ராமானுஜரை சொன்னாலும் சொல்லுவாங்க, இறைவனுக்கு குணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது என்று அந்த சங்கருடைய மரத்தை மறுக்கிறாங்க. ராமானுஜர் மறுக்கிறார். எந்த குணமும் கிடையாது, நிர்குண பிரம்மம் சொல்லாதீங்க, குணம் இல்லாம ஒரு பொருள் கிடையாது. என்ன சொல்லலாம் என்றால், இது போன்ற கீழ்மையான குணங்கள் இல்லை, உயர்ந்த குணங்கள், ஏசிய குணம், ஹேய குணம் கிடையாது, கல்யாண குணம் உண்டு என்று சொல்லுங்க என்று அவங்க சொல்றாங்க. நாம் அதான் சொல்றோம். 8 குணங்கள் எல்லாம் கல்யாண குணங்கள், உயர்ந்த மங்கள குணங்களாக நாம் சொல்லுகிறோம். பிரம்மத்திற்கு அல்லது இறைவனுக்கு குணம் உண்டு என்பது நம்முடைய கொள்கை. ஏகான்மவாதிகளுக்கு குணம் கிடையாது, அது நிர்குண பிரம்மம் என்று அவங்க சொல்றாங்க. அது இல்லை. அதனால முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கு மூத்தவன் இப்படி இருப்பதாலே தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன். பெருமானுக்கு இணையாக ஒன்று சொல்ல முடியுமா என்றால் கிடையாது. பல இடங்களில் சொல்லுவாங்க. நம்முடைய ஞானசம்பந்தோடு பாடும்போது பிஞ்சகா பிறப்பிலி என்று பாடுறார் இல்லையா? பிஞ்சகன் என்ற ஒரு வார்த்தையை சொல்றார். பிஞ்சகன் என்றால் தலைக்கோலம் உடையவன் என்று அர்த்தம். பெருமானுக்குள்ள தலையில என்னென்ன இருக்குது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, கங்கை இருப்பதை சொல்லுகிறோம், கொன்றை மாலை இருக்கிறது, ஊமத்தும்பு இருக்கிறது பார்க்கிறோம், பிறை இருக்கிறது, பாம்பு இருக்கிறது, எல்லாம் முரணாக இருக்கின்ற ஒன்றா பார்க்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் காரணங்கள் உண்டு. அவனுக்கு சொல்லுகின்ற தலைக்கோலம் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் காரணத்தை சொல்லுகிறோம். கங்கையை சொல்லுகிறோம், பிறையை சொல்லுகிறோம் என்றால் செருக்கோடு வருகின்ற கங்கையை அடக்குகிறான் என்பதாலே கங்கை, அடைக்கலமாக வருவதாலே பிறையை வாழ்விக்கிறான், அப்படியே வாழ்விக்கிறான், தேயாமல் வாழ்விக்கிறான் என்பதாலே பிறை என்று சொல்லி, ஊமத்தம்பு என்று சொன்னால் விரும்ப மனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, யாரும் உலக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எல்லாரும் வெறுக்கின்ற ஒன்றை தான் ஏற்றுக்கொள்கிறான் என்பது. கொன்றை என்று சொன்னால் அது ஓங்காரமாக இருக்கின்ற ஓசை, ஓங்காரம் போல வடிவம் உள்ளது, 5 இதழ் உள்ளது, எனவே பஞ்சாட்சரம் என்று அந்த கொன்றை மாலை என்று, காற்கொன்றை மாலை என்று ஒன்னொன்றுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் வைத்துத்தான் நம்ம அந்த அடையாளங்களை சொல்லுகிறோம். என்றாலும் கூட இந்த மாதிரி அடையாளம் மற்ற தெய்வங்களுக்கு கிடையாது. கங்கையை சுமப்பதோ பிறையை சுமப்பதோ அல்லது அறவை சுமப்பதோ என்பது மற்ற தெய்வங்களுக்கு கிடையாதாலே அவனை தலைக்கோலம் உடையவன் என்று நாம் சொல்றோம். பார்க்கும் தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன், அவனுக்கு ஊமையாக ஒன்றும் சொல்ல முடியாது என்று அந்த ஒரு கருத்தையும் சொல்லிடுறேங்க. அது இலக்கணம் தான், இருந்தாலும் சொல்லிடுறேன். அதாவது ஒப்பு என்றால் சமமாக சொல்லுதல், அவனை போலவே இருக்கிறான் என்று சொன்னால் ஒப்பு என்று பெயர். அதற்கு இலக்கணத்தில் ரெண்டு சொல் வைத்துள்ளார். ஒப்பு என்ற ஒரு சொல், உவமை என்று ஒரு சொல், ரெண்டாயிரத்தி. ஒப்பு என்று ஒரு சொல், உவமை, அது ஓமன் சொல்றாங்க, ஓமை வைத்துக்கலாம். ஒப்பு உவமை, ஒப்பு உவமை இல்லாதான். வள்ளுவர் தனக்கு ஓமை இல்லாதான், எல்லாரும் தாழ் சேர்ந்தார்கள் மனக்கவலை மாற்றது, தனக்கு ஓமை இல்லாதார். அந்த அப்பர் பெருமான் பாடுற பொழுது ஒப்புடைய நல்லன், ஓரூர நல்லன் உவமன் இல்லை என்று சொன்ன, ஒப்புடைய நல்லன் சொன்னார், ஓமன் ரெண்டும் சொன்னார். அப்போ ஒப்பு என்றால் சமம், ஓமை என்று சொன்னால் அது உயர்ந்தது, அது உயர்ந்தது. அதான் ரெண்டு வேறுபாடு. ஒப்பாக சொன்னால் அது சமமா இருக்குதுன்னு அர்த்தம். ஓமை சொன்னால் ஓமை உயர்ந்தது. பெருமானுக்கு ஒப்பே சொல்ல முடியாது, அதான் சொல்றாங்க இல்லையா, தன்னை ஒப்பாய் உள்ளவனே கிடையாது. ஒப்பே இல்லாத பொழுது ஓமை எப்படி சொல்ல முடியும்? அது மேற்பட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒப்பாய் இல்லான் என்று சொல்லிட்டார். உன்னை தன்னை ஒப்பாய் உள்ள தலைவன் இல்லா தலைமகன் என்று அவர் சொன்னார். அது ஏன் என்று சொன்னால், அது இலக்கணம் என்ன சொல்லுது? ஓமை சொல்லுகிற பொழுது ஓமை என்பது உயர்ந்தது, ஓமைக்கப்படும் பொருள் தாழ்ந்தது. தாமரை போல அந்த பெண்ணுடைய கால் அப்படின்னு சொல்றோம், பாதம் தாமரை போல மென்மையா இருக்குன்னு சொல்றோம். எது உயர்ந்தது என்றால் தாமரை தான் உயர்ந்தது, பெண்ணுடைய பாதம் உயர்ந்ததில்லை. இந்த பாதம் தாமரை போல இருக்குது என்று சொல்றோம்.
இதெல்லாம் தான் பெரிய புலவர்கள் என்ன பண்றாங்க, கண்ணகியினுடைய அழகை பாட வருகிறார் இளங்கோவடிக்கு. அவர் பாடணும். எப்படி பாடுறார்? தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்று அப்படின்னார் பாட்டுல. தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் அப்படின்னார். அது எப்படி வைத்துக்கொள்ளாம அர்த்தம் எப்படி வேணா வைத்துக்கலாம். தீதிலா வடமீன் என்றால் அருந்ததி, அருந்ததியினுடைய கற்பு போல் இவள் கற்பு என்று வைத்துக்கலாம். தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம். அப்ப அப்படியே மாத்தினா தீதிலா வடமீனின் திறம் இருக்கிறது, அது இவள் திறம் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா. அருந்ததி கற்பு எது போல என்றால் கண்ணகி கற்பு போல என்று வைத்துக்கலாம். அப்படி ரொம்ப நயமா அவர் பாடுறார். கண்ணகி சொல்ற பொழுது அவ ஒப்புமை சொன்னா இவ தாழ்ந்துடுவா இல்லையா, கண்ணகி தாழ்ந்து போவா. எனவே அந்த பாட்டு ரொம்ப அழகாக தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்று சொன்னால், இவள் திறமா அருந்ததியுடைய திறம் இவள் திறம் வைத்துக் கொள்ளலாம், கண்ணகியுடைய திறமா இருக்கிற கற்பு தான் அவள் கற்பு என்று வைத்துக் கொள்ளலாம். அது போல அப்ப ஓமை என்பது உயர்ந்திருக்கும். அதான் இந்தியன் அது இருக்கு, அது ரைட்டா, அது என்ன இந்திய நிலம்பரை போல், அது போல் தானே, போலும் சாதாரண பாடுற அந்த தந்தம் எது போல இருக்குன்னா அந்த அந்த சந்திரன் போல பிறை போல இருக்குது. இந்துனா பிறைன்னு அர்த்தம், சந்திரன் அது போல இருக்குதுன்ற. அப்போ வள்ளுவன் சொன்னார் தனக்கு ஊமை இல்லாதான். நீங்க எதை ஊமையா சொன்னாலும் உலக பொருளும் சொல்ல போறீங்க இல்லையா. இப்ப கருணை கடலேன்னு ஒரு ஆற்ற சொல்ற வச்சுங்களேன், கடல் போல் கருணையுடையன்னா கடல் யார் படிச்சது? அவன் தான் படிச்சான் இல்லையா. அவனுடைய படைப்பை வச்சு அவனுக்கு சொல்ல முடியுமா என்றால், எதை சொன்னாலும் பெருமானுக்கு தாழ்ந்தா இருக்கும் தவிர உயர்ந்ததா இருக்காது. எனவே ஊமை என்பது உயர்ந்ததா இருக்க வேண்டும். பெருமானுக்கு உயர்ந்தது எதுவும் இல்லை என்பதாலே அது ஊமை இல்லாதான் என்று சொன்னார். ஒப்பில்லாத அவன் ஒப்பு இங்க சொல்லிட்டார், திருமலை சொன்னார் ஊமை இல்லாது மட்டுமல்ல ஒப்பும் இல்லாதான். அதனால ஏண்டா பிரச்சனை அப்பர் பெருமான் என்ன பண்ணார்? ஒப்பும் இல்லை ஓமையும் இல்லை ரெண்டு சொன்னார். இவன் ஒப்ப சொன்னார், அவர் ஓமை சொன்னார். ரெண்டையும் வாங்கி கொண்ட அப்பர் பெருமான் ஓரூர நல்ல ஒப்புடைய நல்ல ஓமன் இல்லை என்று இரண்டையும் சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். அதனால ஓமை என்பதற்கும் ஒப்பு என்பதற்கும் வைத்துக் கொண்டு நாம் சொல்றார், தன்னை ஒப்பாய் உள்ள ஒப்பாய் ஒன்று இல்லா தலைமகன். அப்படிப்பட்டவன் என்ன பண்றார்? அப்போ ஒப்பில்லாதவன்பா பெரிய ஆளப்பா என்ன பண்றது என்றால் அப்பான்னு கூப்பிடுனார் இல்லையா. அப்பான்னு கூப்பிட்டானா நம்ம கிட்ட வந்துடுறான்னு அர்த்தம். பெரிய ஆளா இருக்கிறான், யாருக்கும் எந்த பொருளையும் உமையாக சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் முன்னவனாக இருக்கின்ற பெருமானை மூவர்க்கெல்லாம் மூத்தவனாக இருக்கின்றான். அவனை வேற ஒன்று நீங்க சொல்ல வேண்டியதில்லை. அப்பா என்றால் அப்பனும் ஆவான் அப்படின்றார். ஆனா உரையில சொல்லுகிற பொழுது அப்பான்னு சொன்னால் மட்டுமல்ல, அம்மான்னு சொன்னாலும் அம்மா ஆவா. அதான் அதுக்கு அர்த்தம் இல்லையா. அப்பான்னு சொன்னா அப்பா, அம்மானா அம்மா, நண்பா என்றால் தோழா போற்றி. திருவாசகத்துல தோழா போற்றி என்றார் இல்லையா, தோழா போற்றின்றார். எனவே தேவியை போற்றின்றார். எதுவா சொன்னாலும் அதுவாக மாறுகிறான் என்பதான் அவர் எண்ணம். எனவே தன்னை அப்பா எனில் அப்பனும் ஆவான் என்றால், நான் சொல்லியிருக்கிறேன், அப்பர் பெருமான் தான் பாடுகிறார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. இப்ப அவருக்கு அப்பா இருந்தாங்க இல்லையா, அம்மா இருந்தாங்க, அவங்களாம் எங்க போனாங்க இல்லையா, மாமா மச்செல்லாம் எங்க போனாங்க அவருக்கு என்றால், அவர் என்ன சொல்றார்? இந்த பிறவியிலே எனக்கு அப்பா அம்மாவா இருந்தாங்க, எந்த பிறவியிலும் எனக்கு அப்பா அம்மா யாருன்னு கேட்கிறார். அவர்களெல்லாம் இந்த பிறவியில் உடம்புக்குத்தான் தாய் தந்தை. உடம்பு இருக்கிறவர்கள் தான் அந்த உடம்புக்காக தாய் தந்தையை தவிர உயிருக்கு தாய் தந்தை யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. பட்சணத்தால் அப்பன் எத்தனை எத்தனையோ, அன்னை எத்தனை எத்தனையோ, எத்தனை பேருக்கு வந்து தெரியாது என்று சொன்னார். இந்த பிறவியிலே நமக்கு அப்பா அம்மா அதான தவிர அப்பா அம்மா நிரந்தரமான அப்பா அம்மா கிடையாது. அதனால்தான் ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த உடனே அப்பர் சேக்கிழார் பாடுகிறார், எல்லோருக்கும் அப்பாவா அம்மாவா இருக்கிறவர் உண்மையிலே எங்க அப்பா அம்மா ஆயிட்டார் என்றாரு இல்லையா. பால் கொடுத்ததால எல்லாருக்கும் அப்பா அம்மா தான், நமக்கெல்லாம் அப்பா அம்மா தான். ஆனா பால் கொடுத்தாரா? ஒண்ணு இல்லையே. ஆனால் அப்பா அம்மா என்று சொன்னால் அம்மையாக இருந்து கொண்டு ஞானப்பால் கொடுத்ததால யாவருக்கும் தந்தை தாய் அவர் ஆவார், பெருமான் ஆவார். இருந்தாலும் இவருக்கு அப்படி ஆனதாலே இவர் ஆளுடைய பிள்ளை ஆகினார், உண்மையான பிள்ளை இவர் தான் என்று சேர்க்கிறார், வியந்து பாடுகிறார். எனவே அப்பா அம்மா நமக்கு தான். ஆனால் அப்பர் பெருமான் சொன்னார், உண்மையான உயிருக்கு அப்பா யார்? அப்பன் நீ, அம்மை நீ. இதை யாரும் மாற்ற முடியாது. இன்றைக்கு அப்பா நீ, அம்மா நீ, அடுத்த பிறகு யாரும் தெரியாது இல்லையா. அதுபோல இல்லை, இந்த உயிர் இருக்கின்ற வரையில் நீதான் எனக்கு தாய் தந்தை. அப்படி உணர்ந்தார், தன்னை அப்பா என்று சொன்னால் அப்படி உணர்ந்தால் இந்த
கல்லூரியில் இருக்கிற போதுதான் நாங்கெல்லாம் அப்பாவுக்கு கடிதம் எழுதுவோம். இப்ப நல்லா கடிதம் எழுதிருக்கிறேன். அப்பா என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது அந்த பக்கம் ஒரு கோயிலுக்கு திருத்தலம் போயிருப்பாங்க. திருத்தலம் தரிசனம் பண்ணிட்டு அந்த விபூதி ஒரு கவர்ல வரும். அந்த பெரியாடியெல்லாம் ஒரு ஆசுக்கு 2 இடம் வரும். நான் வர்ற போது என்ன நினைப்பேன், ஏதோ செக் அனுப்பிச்சிருப்பாங்களோ, ஏதாவது காசு இருக்குமோ, அதான் நமக்கு அதை படிக்கிற போது அதில் பிரிச்சா விபூதி தான் இருக்கும். என்னடா விபூதி, ஒரு ஏமாற்றம் நமக்கு பார்க்க போதில்லை அடிப்படையாக. அதனால அப்பான்னா என்னதுன்னா இதுக்குதான் அப்பா அம்மா இல்லையா, விபூதி அப்பா அம்மா. அந்த விபூதி எவ்வளவு பெரிய செல்வம் அப்புறம் தான் நமக்கு புரியுது. சொல்றான் பூசுவதும் வெந்நீர், இங்க நமக்கு ஏசுவதும் வெந்நீர். ஏசுவது பரவாயில்ல, வீசுவதும் வெந்நீர் இருக்கக்கூடாது இல்லையா, ஏசுனாவோட பரவாயில்ல. அப்படி அப்படி என்ன படிக்கிற காலத்துல இருக்கும். அதான் வேடிக்கை சொல்லுவாங்க, அந்த காலத்துல ரிப்ளை கார்டு போடுவாங்க. ரிப்ளை கார்டு ஒண்ணு உண்டா, அதுக்கு பையன் எழுதுவானா இல்லையா, அப்பா நான் இங்கு நலம், என் நலத்திற்கு பணம் அனுப்பும் அப்படின்னு. நீங்க நலமா இருக்கீங்களா, அது வர என் நலத்துக்கு பணம் அனுப்பும், அதான் ரிப்ளை கார்டு, வேற ஒண்ணு கிடையாது இல்லையா. அது போல இந்த காலத்துக்கு நமக்கு அப்பா அம்மா தான், வேற ஒண்ணுக்குதான் அப்பா அம்மா. ஆனால் என்றைக்கும் தாய் தந்தையாக இருக்கின்றவன் நம்மையே அப்பா என்று சொல்லுகின்றவனும் பின்னால் சொல்ல போறார். தாயினும் காலப்பறிந்துலாம் சொல்ல போறார். எனவே தன்னை அப்பா எனில் அப்பனும் ஆய்வுளான், பொன்னை ஒப்பாகின்ற தோதகத்தானே என்று பெருமானை சொன்னார். இதுல அந்த ஊழிகள் பல, ஓர் ஊழியும் ஒருவர் மற்றொருவரையும், பிரிதொன்றில் மற்றொரு ஏனைய இருவரையும் படைக்கும் முறையினால் மும்மூர்த்திகளில் முன்னோர் பின்னோர் கூற முடியாதுன்னு ஒரு வரி எழுதுறாங்க. அதாவது பிரம்ம கற்பம் வராக கற்பம் என்று ஒவ்வொரு கற்பத்துல பிரம்மன் முதல்ல தோன்றி மற்றவர்களை படைப்பார், அடுத்து திருமால் தோன்றி மற்றவர்களை படைப்பார் என்று காலப்போக்கிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் படைக்கலான்னு வருது. அப்ப இதுல யார் முன்னோர் யார் பின்னோர் என்று தெரியாது. ஒருவருக்கொருவர் தனக்குள்ளே படைத்துக் கொள்வார்கள். அதற்கு மேற்பட்டு எல்லாவற்றையும் அழித்த பின்னாலே பெருமாள் மும்மூர்த்திகளை படைப்பான் என்று நம்முடைய கொள்கை. அதனால அதை சொல்லுகிறார் இங்க. ஊழிக்கால முன்னோன் என்ற ஒரு வார்த்தை, ஊழிக்காலங்களுக்கு பின்னால் வாழுகின்றவன் அவன் தான் முன்னோன்றார். ஊழியெல்லாம் பின்னால வந்தது, இவன் முன்னே வந்தவன் என்ற அர்த்தம். இங்க பின்னால ஒரு படிக்க போறோம். பழமையோன் என்று ஒரு வார்த்தை சொல்றோம், பழையோன் என்று ஒரு வார்த்தையை சொல்றோம். இந்த பழையோன் என்பதும் புதியோன் என்பதும் நமக்கு காலத்தை குறிப்பது. இன்று புதிதாய் பிறந்தோம், இன்றைக்கு வந்து அது புதிது, நேற்று அது பழையது, பழஞ்சோறு என்று நாம சொல்றோம். அப்ப காலத்தை வைத்துக் கொண்டுதான் பழையது என்றும் புதியது என்று சொல்றோம். பெருமான் காலத்தை கடந்தவன், அவனுக்கு எப்படி புதியது சொல்றது பழைய சொல்றது? எனவே நமக்கு தெரிந்தது இந்த காலம்தான். அத முன்னை பழம்பொருட்கும் என்று சொன்னால் நமக்கு எது பழம்பொருள்? எனக்கு சிலது பழமையா தெரியும், ஐயாவுக்கு பழமையா தெரியும், எனக்கு முன்னாலே பிறந்தா அவருக்கு என்ன பழமையா தெரியும். அதுபோல பழம்பொருளாக இருப்பதற்கு மேல் பழமையா இருக்கிறான் என்றால் நாம் அறிந்த பழமையிலே முந்தியவன். அவன் எவ்வளவு பழம் தெரியாது, அவன் எவ்வளவு காலம் தெரியாது, காலத்துக்கு உட்படாதவன். எனவே படையோன், படைப்போர் படைக்கும் படைப்போன் படையோன் காண்க என்று பாட, படைப்போனையே இவன் படைக்கிறான் என்று சொன்னால் அந்த பழமை தெரியாது என்றுதான் மாணிக்க வாசகர் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பேர்க்கும பெற்றியன் என்று சொன்னார். அது ரொம்ப ஆராய்ந்து சொல்ல வேண்டிய ஒன்று. இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிறார்கள். அதை அறிவியல் ஆராய்ச்சியில எல்லாம் சீக்கிரமா பழசா போயிடுது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இப்ப நம்ம சொல்லுகின்ற அந்த செல்போனை கூட வைத்துக் கொள்ளுங்களேன், முதற்காலத்துல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தா விறுவிறு மாறி போச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப மத்தில தான் வச்சிருக்கான், அது எல்லாம் அந்த வைத்துக் கொள்ளவான்றான். பாக்குறது ஆச்சரியம். கேட்டா உள்ள பார்த்தா ஏதாவது சிப்புன்றான், இவ்வளவுதான் இருக்குதான்றான். என்ன புரிஞ்சு கொள்ள முடியும் நம்ம என்றால், இன்றைக்கு புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது என்கிற பொழுது புதுமைக்கு புதுமையாக இருக்கிறான்னா அதுவும் அவனுடைய அருளாற்றல் தான் தவிர மனித ஆற்றல் இல்லை என்று பார்க்கும். எனவே படைப்போர் படைக்கும் பழையோன் முன்னோன் காண்க, முன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரிதாய பிரான் சுந்தரர் பாடுறது. எனவே அவெல்லாம் முன்னோர் என்று சொன்னார். ஸ்வேதாசுர உபநிஷத்துல ஏகோஷி ருத்ர, அவன் ஒருவன்தான் ருத்ரன், அவன் ஒருவன்தான் தவிர அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது என்று சொல்லி திருவாசகத்தில் அருமையான சொல்லுது. தன்னேர் இல்லோன் தானே காண்க, தன் நேர் இல்லாதவன், தனக்கு ஒப்புமையாக இல்லாதவன் தன்னேர் இல்லோன் தானே காண்க என்பதும் ஒன்றவன் தானே என்று நம்முடைய திருமந்திரத்தில் முதல்ல தொடங்கினார் இல்லையா, அதெல்லாம் இந்த கருத்தை தான் சொல்லுகிறது. அவனுக்கு ஒப்பாக யாரும் கிடையாது என்பதைத்தான் ஒன்றவன் தானே என்பதும் சொல்லுகிறது பார்க்கும். அடுத்த பாடல். தீயினும் வெய்யன் புனலிலும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயனும் அல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன்
தாழ் சடையானே. முதல் பாட்டுல அப்பா எனில் அப்பான்னு சொன்னார், இங்க அம்மாவை சொல்றார் தாயினும் நல்லன் தாழ் சடையானே என்று சொல்றார். அப்பா அம்மா 2 பேர்ல யார் நல்லவன்னு குழந்தைய கேட்டா தாயை தான் சொல்லுவாங்க பொதுவா, இல்லையா? ஏன்னா எல்லாமே தாயைத்தான் சொல்ற வழக்கம் சங்கரீதம் அப்படிதான் இருக்கின்றது. இருந்தாலும் இறைவனை வைத்து பார்க்கிற பொழுது அவன் தாயிலும் நல்லவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு எப்படி பால் நினைந்து விட்டும் பாட்டு இருக்கு தெரியும் இல்லையா நமக்கு, அது போல சொல்றாரு. இங்க அவருடைய இயல்பை சொல்லும் பொழுது தீ புனல் என்ற சொல்றார். பெருமானுடைய படைப்புல வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. குளிர்ச்சியா இருக்குது என்பதற்காக நீர்தான் வேண்டும் என்று தீய விட்டுற முடியாது. நெருப்பு சுடுதே என்பதற்காக நெருப்பு வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலத்திற்கு வேண்டும். எனக்கு பாடல் நினைவில் உமாவதி சிமாரை சொல்லுகிறார். என்ன சொல்றார்? பெருமான் படைப்பில நன்மை தீமை என்று கிடையாது பார்க்க முடியாது, பயனை பார்க்கணும். பயனை வைத்துத்தான் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறான்னு ஒரு சொல்வார். அது எப்படி சொல்றாருன்னா, நெருப்பு என்றால் அது குளிர்காலத்திற்கு வைத்தான், தண்ணீர் என்றால் கோடை காலத்துக்கு வைத்திருக்கிறான். எனவே பயன் கருதிதான் பொருளை பார்க்கணுமே தவிர சுடுகிறது என்பதனாலே அது வேண்டாம், குளிர்கிறது என்பதனாலே இது வேண்டும் என்ற அந்த முடிவுக்கு வராதிங்க என்று சொல்றார். பயன் கருதி பார்க்க வேண்டும். இப்ப நஞ்சு கூட நீங்க பார்க்கலாம். நம்முடைய தாய்மானவர் அழகாக பாடினார். ஆழாழி கரையின் நிற்க இலையோ பாட்டுல கொடிய ஆழம் அமுதாக இலையோன்னார். அது அவர் பாண்டது பார்த்தா ஏதோ நஞ்சு உண்டை சொல்ற மாதிரி இருக்கும். பெருமானே உனக்கு நஞ்சுதான் அமுதமா போயிட்டது, ஆளாள காலம் வந்து சாப்பிட்டுட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் அவர் சொல்றது படைப்பை சொல்றாரு. அங்க படைப்பை சொல்லுகிற போது பெருமானுடைய படைப்பில் எதெல்லாம் ஆச்சரியம் என்றால், ஆழாழி கரையின்றி நிற்க இலையோன்னார். இருப்பதிலேயே ஆழமானது கடல், அலை அலை வீசுற கடல். அது கரை இருக்கிறதா என்று கேட்டால் கரை கிடையாது, தானான் இருக்குது. வேகமாக வருகின்ற அலை, அது ஆணலையோ பெண்ணலையோ வேகமாக வந்து கரையை மோதிவிட்டு திரும்பி போயிடுது, கரையை மோதிக்கொண்டு வரல. எனவே ஆழாழி கரையின்றி நிற்க இலையோ என்று சொல்லிட்டு கொடிய ஆழம் அமுதாக இலையோன்னார். ஆழம் என்றால் விஷம் அர்த்தம், அமுதம் என்றால் உணவு அர்த்தம். இப்ப என்ன சொல்றாங்க சித்த மருத்துவத்துல, உணவே மருந்து மருந்தே உணவுன்றாங்க இல்லையா? உணவே மருந்து மருந்தே உணவுன்றாங்க. அது நான் வேறுவாறு சொல்றது, உணவை மருந்து மாதிரி சாப்பிடணும், மருந்த உணவு மாதிரி சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாது இல்லையா? இப்போ உணவு நல்லா இருக்குதுன்றதுக்காக நிறைய சாப்பிடுறதா? அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சினார். அதுதான் சொல்றார் தாய்மானவர். கொடிய ஆழம் அமுதாக இலையோ என்றால், ஆழம் என்பது நஞ்சு. அந்த நஞ்சு அளவாக உண்டால் அது மருந்து. மருந்துனா அந்த காலத்துல உணவுன்னு அர்த்தம், தேவையானது. நஞ்சு தான் இன்னைக்கு சாப்பிடுற மருந்துலாம் நஞ்சு தான், ஆனா அளவா சாப்பிடுறோம். எனவே அளவா சாப்பிடுகிற பொழுது நஞ்சும் உணவாக மாறுகிறது. அளவுக்கு மிஞ்சினால் உணவு நஞ்சாக மாறுகிறது. அதான் பெருமான் நஞ்ச வைக்கல, உணவு வைக்கல, ரெண்டையும் வைத்திருக்கிறான். நீங்க தான் அதை பயன்படுத்தணும். அதிகமாக சாப்பிட்டா அது நஞ்சா போயிடும், அளவா சாப்பிட்டா உணவா இருக்கும். வள்ளுவர் அழகா சொல்றார், மருந்து என்ற அதிகாரம் வேற ஒண்ணும் சொல்ல. என்ன சொல்ல தெரியுமா? சாப்பிட்டியா ஜீரணிக்குதான் பாரு முதல்ல, அது முதல்ல ஜீரணிக்குதான் பாரு, ஜீரணித்த பின்னால சாப்பிடு. ஒரு வார்த்தத்துல அது சொல்லணும்னு சொல்றாரு. சாப்பிடுகின்ற போது இருக்க இன்பத்தை காட்டிலும் அது கழிகிறது அல்லவா, அது ரொம்ப இன்பம் சொல்றாரு. சொல்றார், அது சாப்பிடுவதை காட்டிலும் இருப்பது கழிகின்றது அல்லவா, அது சிறப்பு. இதெல்லாம் நமக்கு மருந்துக்காக உடம்புக்காக சொல்லப்பட்டு பாக்குறோம். இதை யார் படைத்தான்? பெருமாள் எல்லாம் தான் படைத்திருக்கார். மருந்தையும் படைத்திருக்கிறார், நஞ்சையும் படைத்திருக்கிறார் என்றால் முதல் பாட்டே வள்ளுவர் சொல்றார், மிகினும் குறையினும் நோய் செய்யும். அதான் மாதிரி அவர் சொல்ல, மிகினும் குறையினும் நோய் செய்யும். அப்புறம் ஒரு வரி சொன்னார், நூலோர் வழி முதலா எண்ணிய 3 வாதம் பித்தம் சிலேட்டும் இருக்கு இல்லையா, அந்த 3 அழகா சொன்னார் அந்த குறளை. அதை உணர்ந்தவர் பரிமேலகர் தான். எல்லாம் என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு, உன்னுடைய உடம்பிலே வாதம் அதிகமாக போனால் நோய், பித்தம் அதிகமானால் நோய், அல்லது சிலேட்டும் அதிகமாக போனால், குளிர்ச்சி அதிகமாக போனால் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குறளுக்கு. பரிமையாக அப்படி ஒன்றும் சொல்லாது. நம்முடைய உடம்பிலே வைக்கப்பட்டது, நாம் படிச்சோம் இல்லையா, அங்கி மிகாம வைத்தான் உடல் வைத்தான் பார்த்தோம். நெருப்பை வைத்திருக்கிறான் பெருமான், அது அளவா வைத்திருக்கிறான். அது மிகுவது கிடையாது, குறைவது கிடையாது. மிகுவது ஏன், குறைவது ஏன் என்றால் நம்மால் தான். நாம ஒழுங்கா இருந்தா அது மிகாது, குறையாது. எனவே மிகினும் குறையினும் என்ன சொன்னார் பரிமேலழகர்? உணவு மிகுந்தாலும் தொழில் மிகுந்தாலும், அதே போல உணவு குறைந்தாலும் தொழில் குறைந்தாலும் நோய் செய்யும்.
அப்போ அதிகமாக உணவு சாப்பிட்டாலோ உணவே சாப்பிடவில்லை என்றாலோ அந்த வழிமுதலாக இருக்கின்றது நோய் தரும். அதே போல அதிகமாக உழைத்தால், ஒரு உழவுல உழைப்பதுதான் ஓய்வு தருகிறான் பெருமான். ஓய்வெல்லாம் நைட்டெல்லாம் உழைக்கிறான் இல்லையா, உழைத்தால் அது கஷ்டம். அப்ப அதிகமான உழைப்போ குறைவான உழைப்போ நோய் தரும் என்று சொன்னார். அப்ப பெருமான் படைத்ததில் எந்த விதமான தப்பும் கிடையாது, நாம் தான் அதை தவறாக பயன்படுத்துகிறோம் சொன்னார். அப்போ தீயினும் வெய்யன் புனலிலும் தண்ணியன். அப்போ அவனுடைய படைப்பு தீ புனல். அது என்ன சொன்னார், தீ சுடும் புனல் குளிரும். அதுபோல் பெருமானும் உங்களை சுடுவான், பெருமானும் அருள்வான். ரெண்டு சொன்னார். முதல்ல சொன்னது மரக்கருணை, இரண்டாவது சொன்னது அறக்கருணை. தீ என்று சொல்றது சுடுதல், அது மரக்கருணை. புனல் என்பது அறக்கருணை. ரெண்டையும் செய்கிறான். நான் சாதாரண சொல்றோம் இல்லையா, அடிக்கிற கைதான் அணைக்கும். அது யாருக்கு இல்ல, வீட்டுல நம்ம சொல்லிக்கிறோம் அடிக்கிற கைதான் அணைக்கும். பெருமான் தான் அடிக்கிறான், பெருமான் தான் அணைக்கிறான். வள்ளலார் பாட்டார், அடித்தது போதும் அணைத்தடல் வேண்டும் அம்மையப்பா என்று அவர் சொன்னார் இல்லையா. எனக்கு தடித்த ஓர் மகனை தந்தையின் அடித்தால் தாய் உடன் அணைப்பாள், தாய் அடைத்தால் பிழித்தொரு தந்தை அணைப்பான். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாலும் புரிதே, நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்தல் வேண்டும் சொன்னார் இல்லையா. எனவே அடிப்பதும் அவன் தான், அணைப்பதும் அவன் தான். அந்த அடிப்பது அணைப்பது அன்னைக்கு சொன்னேன். மரக்கருணை என்றால் அது துன்பம். நமக்கு துன்பம் பெறுகின்ற பொழுது பெருமான் மரக்கருணை வைத்துக்கணும். அதுவும் நம்மை பக்குவப்படுத்துறது தான். அறக்கருணை என்றால் இன்பம். சிவஞானம் எழுதுகிறார், இரண்டும் நோய் ஆதலின் எழுதுறார். இன்பமும் நோய் தான், துன்பமும் நோய் தான். துன்பம் தான் நமக்கு நோய் நினைக்கிறோம், இன்பமும் நோய் தான். பொன்னிலங்கு இரும்பு விலங்கு நாம் சொல்றோம். சர்க்கரை இந்தியாதான் இன்பமா தான் இருக்குது, ஆனா சர்க்கரை நோயின்னு சொல்றாரு இல்லையா. ஆக இன்பம் துன்பம் இரண்டுமே நோய் தான், பிறவியாகின்றார், பிறவி தருகின்றார். எனவே அறக்கருணை மரக்கரை என்று சொல்லிட்டு பெருமான என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த மறைத்தல் சொல்றோம் இல்லையா, மறைத்தல். இந்த இன்ப துன்பங்களை கொடுத்து மறைக்கிறான். அதற்கு இந்த பொருளை எல்லாம் பயன்படுத்துகிறான். நாம் பயன்படுத்துகிற இந்த பொருளையெல்லாம் அவன் பயன்படுத்துகிறான். இன்பப் பொருளாக துன்பப் பொருளாக நமக்கு காட்டுகிறான் என்று சொல்லி சைவ சித்தாந்தம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. புலன்கள் வழியாக பெருமான் நமக்கு அருளினால் அது மறைத்தல். புலன்கள் வழியாக, பூதங்கள் புலன்கள் வழியாக நமக்கு பெருமான் சிலவற்றை அறிமுகப்படுத்துகிறான் என்று சொன்னால் அதையெல்லாம் மறைத்தல். அருள் வழியாக சொன்னால் அதையெல்லாம் அருளல். இந்த உலகம் தேவை கிடையாது, உலகத்தை விட்டுட்டார். நம்முடைய திருவாசகத்தில் பாட்டு அப்படி இருக்குது இல்லையா, என்ன, கயல் மாண்டு கண்ணி பங்கன் என கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு மற்றுள்ள வாசகமும் மாண்டு, மயல் மாண்டு இல்லையா, அறிவிலை சுற்றமும் மாண்டு, மயல் மாண்டு மற்றுள்ள வாசகமும் மாண்டு, என்னுடைய செயல் மாண்டவா பாடி என்று ஒன்னொன்னா சொன்ன இல்லையா. அதுல அயல் மாண்டவா பாடின்னு வருது. அயல் என்று சொன்னால் பெருமானுக்கும் தனக்கும் இடைவெளி இருக்கிறதாக அர்த்தம். அது போகிறது. இப்ப நாம் இருக்கிற பொழுது பெருமாள் இருக்கிறான், ஆனா இடைவெளி இருக்குது. நம்மளோட முற்றுமாக நம்மை ஆட்கொள்ளவில்லை. நான் ஏன்னா நம்ம பொருள் மேல ஆசை வச்சுட்டு இருக்கோம். எனவே இந்த பொருளை நீங்கினால் ஞானசம்பந்தர் அற்றவர்க்கு அற்ற சிவன் என்று சொன்னார். எதை நீ விடுகிறாயோ விட்டுனா அங்க வந்துடலாம் அப்படின்றார். எனவே பொருள்கள் மூலமாக நமக்கு சொல்வதெல்லாம் மறைத்தல். இது நீங்கினால் சத்தினிபாதம் என்று வந்தால் அருள் வழியாக வருவதெல்லாம் நமக்கு அருளல் என்று நமக்கு சொல்றார், திருவருள் வழியாக. அதனால தீயன் வெய்யன் புனலிலும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. இப்படி வேறுபாட்டோடு இருக்கலையா இன்ப துன்பங்கள், இதை ஏன் அவன் தருகிறான் என்று தெரியலையா, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். ஈசனுடைய அருள் என்றால் ஏன் நமக்கு இன்பம் வருகிறது, ஏன் நமக்கே துன்பம் வருகிறது என்று ஆராய்கிற பொழுது இது வினையினாலே வருகிறது என்று புரிந்து கொள்வோம். அதான் சொல்றார், ஈசன் அருள் என்றால் ஈசன் அருளினாலே நம்முடைய வினையினாலே அதை தருகிறான் பெருமான் என்று அந்த பக்குவம் நமக்கு வரும்ன்றார்.
அது சொல்லி அப்படி எண்ணினால் சேயனும் அல்லன் அணியன். பெருமான் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் இங்கே இருக்கிறான் அங்கே இருக்கிறான்னு கிடையாது. சுட்டப்படுகின்ற பொருள் அல்ல, அது ஏகதேச பொருள் அல்ல, எங்கும் இருக்கிறான் என்றுதான் பார்க்கிறோம். அத சேயனும், சேயன்னா தொலைவுன்னு அர்த்தம், அணியன்னா கிட்டன் அர்த்தம். தொலைவா இருக்கிறானா அல்லன், அணியன் பக்கத்தில் இருக்கிறான். யாருக்கு என்றால் நல்ல அன்பருக்கு, நல்ல அன்பருக்கு, நல்ல அன்பர்களுக்கு பக்கத்திலே இருக்கிறான் என்று. அது நம்முடைய திருவள்ளுவர் சொல்ற பொழுது இருள் சேர் இருவரையும் சேரா இல்ல, அதில் அதில் அது இல்ல இல்ல பிறவி பெருங்கடல், பிறவி பெருங்கடல் நீந்துவனைந்தார் இறைவனடி சேராதார் என்று வருது இல்லையா. அந்த சேர்தல் என்ற வார்த்தைக்கு இடைவிடாது நினைத்தல் என்று எழுதுறார். ஏனென்றால் பெருமானை சேர்வது என்பது உடம்பினாலே சேர முடியாது, உயிர் தான் போய் சேரும். எனவே சேர்தல் என்றால் என்ன என்றால் அவனை நினைத்தால் சேர்ந்ததாக அர்த்தம், மறந்தால் பிரிந்ததாக அர்த்தம். அதான் நாம வைத்துக் கொள்ளும். எனவே இங்க சொல்றார் சேயா தொலைவாக இருக்கிறான் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா நாம நினைக்கலன்னு அர்த்தம். கிட்ட இருக்கிறான் என்று சொன்னால் அவன் நாம் நினைக்கிறோம் அர்த்தம், நினைத்தால் பக்கத்தில் இருக்கிறார். எனவே நல் அன்பர்க்கு சேயனும் அல்லன் அணியன். திருவாசகத்துல ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கன் வருது. அந்த அன்னித்தல் என்பதற்கு ரெண்டு பொருள் சொல்றாங்க உரையாசிரியர்கள். திருவாசகத்தில் பார்க்கலாம் நீங்க. அன்னித்தல் என்றால் மிக நெருக்கமாக வந்து அணுகியிருந்து அருள் புரிவான் என்று அணுக்கத்திற்கு என்று எழுதுறாங்க. அன்னித்தல்னா அது சிறந்த பொருளாக இல்லை என்று. அன்னித்தல் என்றால் இனித்தல், இனிப்பு தான். அன்னித்தல் என்றால் இன்பம் தருதல், சுவையானவன். அதுதான் ஆகவுமாகி நமக்கு இன்பமாக இருப்பான், இன்பத்தை தருவான் என்பதுதான் அன்னித்தல் என்று வருது. பல திருமுறைகளில் பல இடங்களில் அந்த அர்த்தம் தான் அன்னித்தல் என்று வருகின்றது. எனவே அன்னித்தல் என்று சொன்னால் நெருக்கம் அர்த்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது, இனிப்பானவன், மிக நெருக்கமானவன் வருது. நல்ல அன்பர்க்கு சேயனும் அல்லன் அணியன். நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ் சடையோனே. ஆலைப்படுகிறமின் சாறு போல் அன்னிப்புன்னு வருது இல்லையா. அது ஆலை, ஆலைப்படு, அதேதான் ஆலை. கரும்பி போல் அன்னிக்கிறான் என்று சொன்னால் அங்க இனிப்பு தான், இனிப்பு தான். பல இடங்கள் அப்படிதான் வரும் பார்த்தீங்கன்னா. அதுதான் இது அன்னிப்பு தான். அன்னிப்பு அன்னித்தல் என்று ஒண்ணுதான். அன்னித்தல் என்ன இனிப்பு தான், இனிப்பு. அணுக்கம் சொல்றாங்க, அது இல்லைன்னு சொன்னேன், அது அல்ல பொருள். சரி, இப்ப அங்க தாயினும் சிறந்தவன் என்பதற்கு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சங்க இலக்கியத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக தாய் அன்பு சிறந்தது, அது சந்தேகம் கிடையாது, அதை யாரும் மாற்றுக்குறையா சொல்லல. ஆனால் சங்க இலக்கியத்தில் பார்க்கிற பொழுது ஒரு வரி சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் என்று வருது. நாம் என்ன சொல்லுவோம், வயிற்றுல பிறந்த குழந்தை எதுவா இருந்தா என்ன, எல்லா குழந்தையும் ஒன்றுதான், ஒக்க பார்ப்பாங்க தலை தாய் என்று சொல்றோம். ஆனால் இலக்கியத்தில் அப்படி அல்ல. ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தனக்கு பிறந்த பிள்ளைகள்ல கொஞ்சம் அறிவாளியாக அல்லது கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிற குழந்தையாக இருந்தால் அதன் மேல தாய்க்கு கொஞ்சம் அன்பு அதிகமாக போகும். அண்ணன் தம்பிகளே, அண்ணன் நல்லா படிச்சுட்டு இருந்தான்னு சொன்னா தம்பி ஒன்னும் படிக்கலன்னு சொன்னா சாப்பாடு போடுற பொழுது அண்ணனை கொஞ்சம் அதிகமா தான் கவனிப்பா தாய் இல்லையா. அம்மா நீ ஓகே இருக்கடா, நீ அவன் சாப்பிடறான்னு சொன்னா கொஞ்சம் மாறுது இல்லையா. எனவே அப்போ தாயினுடைய அன்பு திரிகிறது என்றார். தாய் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும், அது அவர் சொன்னது. எல்லாரும் வேண்டாம், எல்லாரும் வேண்டாம் சொன்ன அதேதான். அப்போ இது அங்க சொன்னது, இலக்கியமா சொன்னது. திருவாசகத்தில் சொன்ன பொழுது பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பறிந்து அவர் அடைமொழி போட்டு சொன்னார். குழந்தை அழுவதற்கு முன்னாலே கூட குழந்தை அழுவே என்று நினைந்து ஊற்றாள் இல்லையா, அவ பெரியதா இல்லையா, அழுது ஊற்றத்தை காட்டிலும். அதுதான் நம்ம இது சொல்றார் சிவபிரகாசர். ஞானசம்பந்தரை பார்த்து சீர்காழி குளக்கலை நீ அழுதாய், அழுத பொழுது உமையம்மை பால் கொடுத்தா அந்தம்மா சிறந்தவங்களா அல்லது மங்கையர்கரசியார் சிறந்தவரா என்று அவர் கேட்கறதுக்கு காரணம் என்று சொன்னால், குழந்தை அழுகிறது பால் கொடு என்று பெருமான் சொல்லதான் கொடுக்கிறாங்க தவிர அந்த பார்த்துட்டு இருக்காங்க, பேச பார்த்துதான் இருக்கிறாங்க, பார்த்துதான் இருக்கிறாங்க. குழந்தை அழுகிறதே பால் கொடு என்று சொன்னவன் பெருமான். எனவே அங்க அந்த தாய் சிறந்தவளா, முன் நிலை விளம்ப கொங்கை சுழந்த அருள் கோமகளோ சம்பந்தா இங்கு உயர்ந்தார் யார் சொல் எனக்கு என்று சிவபிரகாஷ் சொல்றார்.
அப்போ தாயினுடைய அன்பு கொஞ்சம் மாற்று குறைந்ததாக சிலரிடம் சொல்றோம் இல்லையா, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பரிந்தனர். அப்பா இதுக்கு உரை என்ன எழுதுறாங்க, வேலையா இருப்பா, வேலையா இருக்கிற போது குழந்தை அழும். நீங்க பார்த்தா நம்ம நடைமுறையை பார்க்கலாம். அதாவது குழந்தையை சுமக்கிற பொழுதோ அல்லது குழந்தை பெற்ற உடனே நீ பார்த்தீங்கன்னா தாய்க்கு பசிக்கிற போதுதான் குழந்தை அழும். நீங்க பார்த்தா தெரியும். நாம சாப்பிடணும்னு நினைக்கிற போதுதான் அது அழும் குழந்தை. அப்ப அது போய் பால் கொடுத்தாங்க. ஒரு நாள் 2 நாள் பார்ப்பாங்க, 3வது நாள் சொல்லுவாங்க கரெக்டா அழுது இந்த குழந்தை, என்ன இது என்று கொஞ்சம் கொஞ்சம் வெறுப்பு வரும் இல்லையா. சாப்பிட்ற முன்னாலதான் பின்னாலதான் இல்லையா. சாப்பிட்ற போது அழுகிறது என்றால் பெருமாள் யோசிக்கிறார், உன்னுடைய அன்பு எவ்வளவு பாரம்மா, எவ்வளவுதான் உன்னுடைய அன்பு என்று. உலகில் பார்க்கிற பொழுது தாய் அன்பு சிறந்ததாக இருந்தாலும் அது நடைமுறை நாம் பார்க்கணும். பெண்கள்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது அதனால என்ன சொன்னார், தாயினும் சாலப் பரிந்தான், மிகவும் பரிந்திருக்கிறான். என்ன என்றால் கருவாக வருகின்ற பொழுது தாய்க்கு கரு தரித்ததா இல்லையா தெரியாது, ஒன்றும் தெரியாம இருக்கும். அந்த மயற்கை என்கின்ற மசக்கை வருகின்ற போதுதான் நாம் கருவுற்றிருக்கிறோம் என்று ஜாக்கிரதையா இருக்க ஆரம்பிப்பாங்க, அதற்கு பின்னால் தான். ஆனால் பெருமான் கருவாக இருக்கிற போதே காப்பாற்றுகிறான் என்றால் தெரியாத உன்னை, தாய்க்கு தெரியாத உன்னையே பெருமான் காப்பாற்றுறான். சொல்லுவாங்க தாய் பெரியவளா தந்தை பெரியவளா என்றால், பெரியவனா என்றால் தந்தை குழந்தை பிறந்த பின்னால் தான் தோளிலே தாங்குகிறான், ஆனால் தாய் பிறப்பதற்கு முன்னாலேயே தாங்குகிறார் என்று வரும். சரி, ஆனால் பிறப்பதற்கு முன்னாலே, அதுக்கு முன்னாலே தாங்குறான் ஒருத்தவங்க யாரு, அந்த கருவை வளர்ப்பதும் கருவைக்கு யார் தரு, அவன் தானே. அப்ப அதான் தாயினும், நீ தாங்கினாலும் கூட அதுக்கு முன்னாலே இருந்து கொண்டு, பெரிய பாட்டே பாடுற திருவாசகத்துல பாடுறார் இல்லையா, மாதா உதரத்து அந்த ஈனவில் சிறுமியை செருவில் பிறத்தும் பாடுறார் இல்லையா. இதையெல்லாம் பிழைப்பதற்காக யார், பெருமான் தானே அருளாக இருக்கிறான் என்று சொல்லி, எனவே தாயினும் சால பரிந்துன்னாரு. நடைமுறை நீங்க பார்க்கலாம், இன்றைக்கும் எல்லாம் தாய் தானே. பழைய காலத்துல ஒரு படம் வந்தது, பெற்ற மகனை விற்ற அன்னை என்று ஒரு படம் வந்து பார்த்துக்கலாம். பேரே அப்படிதான், பெற்ற மகனை விற்ற அன்னை. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தத்து கொடுக்கிற விற்று போகின்ற குழந்தைகள் இருக்கின்ற தாய்மார்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கணும். நடைமுறை நான் சொல்றேன், நடத்துக்கா சொல்றேன். நான் நடந்த ஒரு விஷயம், அப்பெல்லாம் கொஞ்சம் மோட்டார் பைக்கில் வரும், சென்னைக்கு வரும் காஞ்சிபுரத்துக்கு, திரும்பி போறபோது போல அந்த பூவிருந்த வள்ளி முன்ன ஒரு டேர்ன் பண்ற போது ஒரு குடிசை வேகமா ஒரு குழந்தை ஓடி வந்துடுச்சு. பிரேக்கப்படியும் இல்லை, அடிச்சு விழுந்துடுச்சு. விழுந்து துடிக்குது, குழந்தை துடிக்குது. எங்களுக்கு குழந்தை துடிக்குது, என்ன பண்றோம்னு இறங்கி நான் பார்க்கிறோம். தாயும் தந்தையும் வந்து என்ன பண்றாங்க, குழந்தையை பார்க்கறீங்க, நடந்த விஷயம் இது, குழந்தையை பார்க்க துடிக்குது, என்ன கொடுக்குறீங்க, என்ன கொடுங்க, குடும்ப குடும்பன்றாங்க, காசு கேட்கிறாங்க. அப்ப குழந்தை துடிக்கிறது, அதை காப்பாற்றுன்ற எண்ணம் இல்லை, இது ஒரு வாய்ப்பாக வைத்துக் கொண்டு காசு பறிக்கலாம் என்றால் தாய் தான், அவங்க அண்ணமா தாய் தான் என்றால் எத்தனையோ ஒன்று போனா பரவாயில்ல என்றுதான் எண்ணுகிறானே தவிர என்றால் அதுபோல குணங்கள் மக்கள் குணம். பெருமான் எத்தனை பேரை காப்பாற்றுறான், எத்தனை பேரை சலிக்கிறானா என்றால், மாதா உதரம் சலித்தாள்னு பாட்டு நமக்கு, மாதா சலித்து போனான், ஆனா சலிக்காத நிலை உடையும் தாய் பெருமான் அல்லவா. எனவே தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் என்று ஒரு பாடுறார். அதுதான் இங்க சொல்லுகிறார், தாயினும் நல்லன் தாய் சடையவனே என்று சொல்லி, அங்க கைமாறு கருதாது பால் தருவது போல, தாய்க்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது தந்த குழந்தை இடத்துல பால் தருவது போல உயிர்கட்கெல்லாம் பேரின்பத்தை தருகிறான் இறைவன் என்றாலே, தாய்க்கு இணையாக சொல்ற வழக்கு உண்டு. சில நேரங்களில் தாய்க்கும் கூட வெறுப்பு வரலாம் என்பதாலே அந்த வெறுப்பு பெருமானுக்கு கிடையாது என்பதாலே தாயினும் நல்லம் என்று சொன்னால் பார்க்கிறோம். இந்த பாடல கடைசியில் ஒன்று எழுதியிருக்கிற, தீ நீர் தாய் ஈசன், இந்த 4 சொல் அங்க வருது. தீயினும் வெய்யன் பாட்டு இருக்கு இல்லையா, தீ என்பது தண்டனை தருவதற்காக, அது உருவகமாக சொல்லப்படுது. பெருமான் நமக்கு தண்டனை தருகிறான், நம்முடைய வினை காரணமாக தண்டனை தருகிறான், அது தீ. அருள் வழங்கல் நீர், தண்ணீர், தண்ணீர் போல குளிர்ந்து தருகிறான் என்றால் அது அருள் வழங்கல். தாய் என்றால் உடனாய் நிற்றல், குழந்தை வளர்கின்ற வரையில் தாய் உடனாய் இருக்கிறாள், கூடவே இருக்கிறாள் இல்லையா, அதுபோல பெருமான் நம்மை பக்குவப்படுத்துகின்ற வரையில் உடனாக இருக்கிறான் என்பதனாலே தாய் என்று சொன்னார். ஈசன் என்று சொன்னால் எல்லோருக்கும் அறிய வராமல், எல்லாருக்கும் அவன் தலைவன் தெரியாது, யாருக்கு தெரியும், மெய் உணவுடையோருக்கு மட்டும்தான் அவன் வெளிப்படுவான், அவன் தான் தலைவன், உண்மையான தலைவன் என்று யார் அறிய முடியும் என்றால் பக்குவிகளுக்கு தான் தெரியுமே தவிர பக்குவம் இல்லாதவர்களுக்கு தெரியாது என்பதாலே ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை என்ற அந்த ஈசன் என்ற ஒரு சொல்லை சொன்னார். கைமாறு கருதாது தன் பேரின்பத்தை தருவதால் தருதல், இவையெல்லாம் கடவுள் தன்மைகள். தண்டனை தருதல், அருள் வழங்கல்,
உடனாய் நிற்றல், எல்லோருக்கும் அறிய வராது பக்குகளுக்கு மட்டுமே அறிய வருதல், பேரின்பத்தை தருதல், இவையெல்லாம் கடவுள் தன்மை. அந்த கடவுள் தன்மையை இந்த பாட்டில் தீயினும் நல்லன் வெய்யன் புனலின் தண்ணியன் என்ற பாட்டில் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதோட அந்த 4 பாட்டு முடியுது. இது வியாழக்கிழமை போற வகுப்புக்கு உள்ள வியாழம். இன்றைக்கு உள்ளது டைம் இருக்கு இல்லையா, 10 நிமிஷம் இருக்கு. இன்றைக்கு கொடுத்துருவாங்களே, நோட்ஸ் கொடுத்துருவாங்க இல்லையா, அது இன்னைக்கு தோறும் முடியும் நினைச்சோம். பார்ப்போம். 5வது பாட்டு. இந்த ஒரு பாட்டை நீங்க முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கொடுங்க, இப்ப முடிவீங்களா? இப்பதான் கொடுங்க. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம் இறைவன், மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே என்று வருது. பெருமாளுடைய சடைக்கோலத்தை சொல்ற பொழுது, பொன்போல் நிறமுடையவன், அவருடைய சடையும் பொன் போல மின்னல் போல என்று சொல்லுவாங்க. நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் பொன்வண்ணத்தின்தானி பாடுற பொழுது முதல் பாட்டை தான் பாடுறார். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி, புரிந்திலங்கும் இன்பண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீசடை. வெள்ளிக்குன்றம் இருக்கு இல்லையா, அதுபோல தன்வண்ணம் அவருடைய விடை, மால் விடை. தன்னை கண்ட எண்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே என்று பாடுறார். நல்ல பாட்டு அது. அழக மற்றெல்லாம் உமையா இருக்குது. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி, மின்வண்ணம் எதுவோ அது போல வீசடை, வெள்ளிக்குன்றம் போல அவருடைய மால் விடை, இதெல்லாம் சரி. தன்னை கண்ட எண்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசன்னர். ஈசனை நம்ம பார்க்கல. அவர் என்ன சொல்ல வர்றார், ஈசனை அறிந்தவர்கள், பெருமானை அறிந்த பக்குவிகள் ஞானிகள் இருக்காங்களே, அவங்க ஈசனாகவே மாறிவிடுவார்கள். அந்த குணமெல்லாம் வந்துடும். அந்த திருவுருவம், திருவேடம், அவருடைய பணிவு, பேரன்பு எல்லாம் வந்துடும். அப்ப என்ன சொல்றாங்க, சிவனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சிவனடியாரை பார்த்தால் சிவனை பார்த்தது போல. அது என்ன சொல்லுவார் சேரமான் பெருமாள் நாயனார், எல்லோருக்கும் சிவனுடைய காட்சி கிடைக்காது, தன்னை கண்ட என் வண்ணம், அது என்னன்னு ஏற்றுக்கிறார் அடியார்கள். பெருமானை பார்த்த அடியார்கள் எப்படி இருக்கிறார்களோ அதுபோல ஈசன் இருக்கிறான் என்று அவர் சொல்றார். அப்ப ஈசனை பார்க்கவில்லை என்றால் கவலை கிடையாது. உண்மையான சிவனடியாரை பார்த்தால் அவர் தான் ஈசன் என்றால் ஒரு வார்த்தை போடுற. உண்மையான சிவனடியார் முக்கியம் இல்லையா, உண்மையான சிவனடியாரை பார்த்தால் ஈசனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நம்முடைய சைவம் தான் சொல்லுகிறது. முன்ன சொன்னது மாதிரி சைவம் எல்லாவற்றையும் வித்தியாசமா சொல்வது போல சிவனை காட்டிலும் சிவனடியார் சிறந்தவர்கள் என்று நாம தான் சொல்றோம். இவன் தான் உயர்ந்தவர், அவன் வச்சுதான் இவங்க. ஆனா வெல்மண்ட என்ன சொன்னாரு, அவரை வணங்க சிவனடியார் வணங்காத போனார். யாருப்பா? சுந்தர்ரா. அவர் புறகுந்தார். ஐயோ, அவர் போய் புறகுன்றீங்களே, அவர் பெருமான ஆட்கொள்ளப்பட்டாரா? அப்படியா? அவரும் புறகுந்தார். அப்படியான்னு சொல்லல. அப்படி ஆட்கொண்டாரா? நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சொல்லல. அவர் யாரு? அவர் ஆட்கொண்டார், இவர் ஆட்கொண்டார், அவரும் புறகுனா என்றால் சிவனடியாருக்கு இணையாக சிவன் கிடையாது என்ற அர்த்தத்தை வெல்மண்ட சொல்றார் இல்லையா. அதுபோல ஈசன் தன்னை கண்ட என்வண்ணம் தான் ஈசன் என்று சொல்றார் இல்லையா. அதான் சொல்ல, பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பொன் போன்ற சடை அவருக்கு, பின்னால் பிறங்க இருந்தவன் எழுதுறாங்க. அந்த பின்னால் என்பது பின்னால் அர்த்தம் கிடையாது, பின்னுதல் அர்த்தம். பின்னி கிடக்குதான், சிக்கி கிடக்கு, சடை போல கிடக்கு. நீண்ட நாள் ஆனால் அந்த சடை பின்னி கிடக்கும். இப்ப நம்முடைய மகா சன்னிதானம் பார்த்தா, கம்பரான் சுவாமி எல்லாம் பார்த்தா இருக்கலாம், அப்படிதான் பின்னி கிடக்குது. அதுபோல சடை சடை, அதாவது மிகப்படைய சடையாக இருந்தால் தானே பின்னிக்கும். ஆனா பின்னால் பின்னால் பிறங்க இருந்தது என்றால் பின்னி பின்னி தாழ் சடையாக வீசடை இருக்கிறது என்று பார்க்கிறோம். பொன்னால் புரிந்த பொற்சடை, நிறம், அவருடைய நிறம். அவருடைய பேர் நந்தி. நந்தி என்றால் ஆனந்தி, அதுதான் நந்தி, இன்பமான பொருள் என்ற அர்த்தம். ஒரே ஒரு விஷயம் எழுதியிருக்கிறேன், பின்னால் எழுதியிருக்கிறேன். அது என்னன்னா, பேர் நந்தி என்றால் இன்பமானவன் அர்த்தம். என்ன சார் இன்பமானவன் சொன்னா எப்படி என்றால், வேற ஒன்றும் இப்படி புரிந்து கொள்ளலாம். நீங்க உலகப் பொருள்களிலே இன்பமான பொருள் துன்பமான பொருள் என்று கிடையாது. எந்த பொருளா இருந்தாலும் சரி, நீங்க குடித்து போன ஆர்லிக்ஸோ பிஸ்கட்டோ எதா இருந்தாலும் சரி, முன்ன சொன்ன அஞ்சோ எதுவா இருந்தாலும் சரி, இன்பப் பொருள் துன்பப் பொருள் என்று கிடையாது. பொருள்களிலே இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது.
சாப்பிடுகின்ற அனுபவிக்கின்ற நமக்குத்தான் இன்பம், நமக்குத்தான் துன்பம். பொருள்களிலே இன்பம் இருந்தால் எல்லாருக்கும் இன்பம் தரணும், பொருள்களிலே துன்பம் என்றால் எல்லாருக்கும் துன்பம் தரணும். அப்படி எந்த பொருளும் கிடையாது. எனக்கு இன்பமா இருப்பது அதே பொருள் மற்றவருக்கு துன்பமா இருக்கலாம். வீட்டில் போய் டிவி பார்க்கிற பொழுது சீரியலுடைய மனைவி பார்க்கிறா, அவ இன்பமா பார்த்துட்டு இருக்கா, நான் ஏன் இதை போய் பார்க்கிறேன், இறங்கிடுறேன், ஒரே விஷயம்தான் இல்லையா, இறங்கிடுறேன் என்றால் ஒரே பொருள் தான். அவருடைய பார்வைக்கு பக்குவத்திற்கு அல்லவரை இன்பத்துக்கு மாறுது. இது உலக பொருள்களுக்கு. ஆனால் இறைவனுக்கு, இறைவன் அவனே இன்பப் பொருள். பொருள்களிலே இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, நாம் தான் அனுபவிக்கிறோம். ஆனால் இறைவனை பற்றி சொல்ற பொழுது இறைவனே இன்பமானவன். எனவே இறைவனை அடைந்தால் இன்பம்தான் வருமே தவிர துன்பம் வராது. உலகப் பொருளிலே இன்பமாக தோன்றுவது பின்னாலே துன்பமாக வரலாம், துன்பமாக தோன்றுவது இன்பமாக வரலாம். இது அடிப்படை. உயர்ந்த நிலைக்கு சொல்லிருக்கார் குமரகுருபர். என்ன சொன்னார்? கல்வி கலவி ரெண்டும் சொன்னார். கலவி என்பது முதல்ல இன்பம் பின்னால துன்பம் வாழ்க்கை. கல்வி என்பது முதல்ல துன்பம் பின்னாலே இன்பம் தான். ஆக முதல்ல தொடங்குங்கால் துன்பம் கல்வி, ஆனால் பின்னாலே பேரின்பத்தை பயக்கும் என்று சொல்றார். அதுபோல இன்ப பொருள் துன்ப பொருள் என்று பொருள்களிலே கிடையாது, அனுபவத்தில். ஆனா இறைவன் இன்பமே மயமானவன். அதான் சொல்றார், என்னால் தொழப்படும் எம் இறைவன் பெருமானை நான் வணங்குகிறேன், மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை, அவன் யாரையும் தொழுவது கிடையாது. எழுத நினைச்சேன், அதை மறந்துட்டேன். திருவாசகத்தில் சேர்ந்தறியா கையானை என்று வருது. செய்யானை வெந்நீரானை சொல்றது சேர்ந்தறி வருது. சேர்ந்தறியா கையானை என்று வருது. அதுக்கு எல்லாரும் உரை எழுதுகிற பொழுது இந்த கை சேர்ந்தது கிடையாது, ஏன்னா நாமெல்லாம் வணங்குறோம் இல்லையா, அதுபோல் பெருமான் யாரையும் வணங்குவது கிடையாது என்று சேர்ந்து அறியா கை என்றுதான் எழுதியிருக்காங்க. அப்பா மட்டும் அதுக்கு வேற மாதிரி விளக்கம் எழுதுறாங்க. ஆஞ்சநேயர் இப்படி அவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க இல்லையா, ஏன் முருகன் கூட இப்படி கும்பிட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா இல்லையா, ரஜினிகாந்த் அதான் அது பிடிக்குமா இல்லையா, நாம கும்பிடுறோம் முருகன், அவரும் கும்பிடுறாங்க, வணக்கம் பான்னு சொல்றாங்க இல்லையா. தெய்வம் கும்பிடக்கூடாது. அடிப்படையாக சேர்ந்தறியா கை என்று அது அர்த்தம். இன்னொரு சிறந்த அர்த்தம் என்னன்னா, கை என்றால் ஒழுக்கம் அர்த்தம். நமக்கெல்லாம் சார்ந்ததன் வண்ணம், நான் யாரை சாருகிறோமோ அப்படிதான் ஒழுக்கம் நமக்கெல்லாம். பெருமான் யாரையும் சாராதவன், அவனுக்கு சார்ந்த ஒழுக்கம் கிடையாது, தானே ஒழுக்கத்தை போதிக்கின்றவன் என்று சேர்ந்து அறியா கை. கை என்றால் ஒழுக்கம். எனவே அப்படிப்பட்டவன் சொல்றார். அதனால இங்கே தன்னால் தொடப்படுவார் இல்லை, பெருமானை வணங்குவது கிடையாது, பெருமான் யாரையும் வணங்குவது கிடையாது என்று பார்க்கிறோம். அதான் அதுக்கு அர்த்தம். அதுல சடை என்பது தவக்கோலத்தை குறிக்கிறது. எனவே அவருடைய பற்றற்ற தன்மை. நந்தி இன்பம் உடையவன், அதை தனக்கே பெயராக உடையவன், அவனுக்கு பெயர் அதுதான். உலகியலில் இன்பப் பொருள் துன்பப் பொருள் என்று கிடையாது. பொருள்களில் இன்ப துன்பம் இல்லை. இன்ப துன்பம் என்பது உயிர் அனுபவம், அது பொருள்களால் வருவது. உயிருக்குத்தான் இன்ப துன்ப அனுபவமே தவிர பொருள்களுக்கு கிடையாது. பொருள்களால் தான் நமக்கு இன்ப துன்பம் வருகின்றது. ஆனால் இறைவன் அடைகின்ற போது இறைவன் பரம்பொருள், அவன் இன்பமே மயமானவன். எனவே இன்பத்தை தவிர உயிருக்கு துன்பம் வரப்போவது கிடையாது. அன்பம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் அவர் சொல்றது அதுதான். சரி, இனிப்பு இன்பம் இனிமை என்பது ஒரு பொருள். இதெல்லாம் பேச்சில் வழங்குற பொழுது இனிப்பு என்றும் இன்பம் என்றும் இனிமை என்றும் இதெல்லாம் ஒரே பொருள் தான். அப்புறம் சிவன் என்ற சொல்லும் இன்பம் என்ற பொருளை உடையது, இன்பம் உடையவன் என்ற பொருளை தரும். இன்பம் சிவனுக்கு இயல்பு என்று சொல்லி அதுக்கு என்ன காரணம், அதான் அடிப்படை. வாரியார் சுவாமிகள் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாரியார் சொன்னார், இன்பம் எது துன்பம் எது என்று கேட்டாங்க. ஒரே வார்த்தை சொன்னார், அறிவு இன்பம் அறியாமை துன்பம். எல்லாம் அடங்கி போச்சு ஒரே வார்த்தை, அறிவு இன்பம் அறியாமை துன்பம். எதை வைத்து பார்த்தாலும் சரிங்க, ஒன்று நம்முடைய அறியாமையால் துன்பம் வரலாம், அல்லது அடுத்தவனுடைய அறியாமையால் துன்பம் வரலாம். வேகமா போறோம் ரோட்ல, ஒருத்தர் வந்து இடிச்சுட்டு போறான், அவனுடைய அறியாமை நமக்கு தான் துன்பம் தான் இல்லையா, அவனுடைய அறியாமை நமக்கு ஒரு துன்பம் இல்லையா. எனவே ஏதோ ஒரு வகையிலே துன்பம் என்பது நம்முடைய அறியாமையோ மற்றவர் அறியாமையால நமக்கு துன்பங்கள் வரலாம். இன்பம் என்பது அறிவால் வரும். அப்ப என்ன ஆகிறது, பெருமான் இன்பமயமானவன் என்கின்ற பொழுது என்ன இருக்கும், அவனுக்கு அறிவுடையவன் என்று அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. பெருமான் அறிவுடையவன் என்றால் பேரறிவுடையவன். எனவே அவன் இன்பப் பொருள். அப்புறம் மெய்மையானவன், உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். மெய்மை என்றால் சத்து பொருள், அறிவு என்றால் சித்து பொருள், இன்பம் என்றால் ஆனந்தம். அப்ப சத்து சித்து ஆனந்தம்.
சத்தாக இருப்பது, சித்தாகவும் இருப்பது, ஆனந்தமாக இருப்பது. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது பதிபசு பாசம் என்பதில் அப்படி எழுதிக்கலாம், எனக்கு எழுத நேரம் இன்னைக்கு. பதிபசு பாசம் என்பதில் பதின்னு போட்டு சத்து சித்து ஆனந்தம் 3 தான். பசு என்று போட்டு சத்து சித்து தான், ஆனந்தம் கிடையாது. பாசம்னு போட்டு சத்துன்னு போடணும், சித்தும் இல்லை ஆனந்தம் இல்லை. இதான் வேறுபாடு. பதிப்பொருளுக்குத்தான் சத்து சித்து ஆனந்தம். உயிர் பொருளா இருக்கின்ற ஆன்மாவிற்கு சத்து பொருள் சித்து பொருள் தான். அறிவு இருக்கிறது, அது தானான அறிவல்ல, அறிவித்தால் அறிவது. எனவே இன்பம் கிடையாது. தானே அறிவந்தான் இன்பம் உண்டு. பாசத்திற்கு அது உள்ள பொருள் தான், ஆனா அறிவான பொருள் அல்ல. எனவே ஆனந்தம் கிடையாது. அதனால என்ன சொன்னாங்க வேதத்துல, வேத நெறியில சச்சிதானந்தம் என்பது ஒரு பெரிய தொடர். அவங்களுக்கு சச்சிதானந்தம் என்பது அவங்களுக்கு பெரிய தொடர். அதை நாம அப்படி சொல்றது கிடையாது. அதை எழுதியிருக்கவங்களுக்கு சச்சிதானந்தம் என்பது உபநிடத வழக்கு, அது வேத நெறி வழக்கு, வேத வழக்கு அல்லது வேதாந்த வழக்கு. எண்குணத்தான் என்பதுதான் நம்முடைய வழக்கு. சிவாகமங்கள் அதை எண்குணத்தான் என்று சொல்லுது. சச்சிதானந்தம் என்று சொல்ற தொடர் நமக்கு தெரியும், ஆனா அது வேதாந்த முறை. சைவாக முறையிலே நாம் எண்குணத்தான் என்று சொல்றோம். அதுதான் எழுதியிருக்கிறேன். சத்து சித்து ஆனந்தம் போட்டு, சத்து என்றதுக்கு கீழே என்னென்ன வருது பாருங்க. தந்தையத்தனாதல், தூய உடம்புடன் ஆதல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், முடிவாற்றல் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை. இந்த 4ம் சத்து பொருள் பெருமானுக்கு சொல்றது. சித்துப்பொருள் என்றால் இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, பேரருள். இது சித்துல. ஆனந்தத்துல மரம்பில் இந்த உடைமை. அப்ப 8 குணம். அந்த சத்து சித்து ஆனந்தத்தை 8ஆ பிரிச்சோம். 8ஆ பிரித்து சத்து 4, சித்து 3, இன்பம் 1, ஆனந்தம் 1 என்று அப்படி பிரிச்சிருக்கோம். அந்த ஆகமத்தை ஆகம நிறையா சொல்றோம். அதிலேயே இன்னொன்று இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், தூய உடமையான. இந்த 2ஐயும் ஒன்றா சொல்லலாம், ஒன்றாய்க்கலாம். அதே போல இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, அது 2ஐயும் ஒன்றா சொல்லலாம். அந்த 1 கழிச்சா 2 ஆச்சுன்னா 8, 2 கழிச்சா 6. 6 என்று சொல்லி 6 குணங்கள் என்று சொல்ற வழக்கம் உண்டு. பகவன் என்பது அதுதான்றாங்க. பகம் என்றால் 6. எனவே ஆதி பகவன் என்பது, பகவன் என்றால் 6 குணம் உடையவன் என்று சொல்றது. எனவே வள்ளுவர் முதல் குறள பகவன் என்று சொன்னார் 6 குணங்களை, இங்கே 8 குணம் என்று சொல்லுகிறார் என்ற ஒரு கருத்து உண்டு நமக்கு. அதனால அதுக்கு அடுத்து இங்க சொல்ற ஒன்று 2ஆம் பக்கத்துல இப்பாடலால் இப்ப சொன்ன அந்த படித்த பாடல் பொன்னால் புரிஞ்சிட்ட பொற்சடை என்றதுல என்னென்ன வருகிறது என்றால், பற்றின்மை, அது சடைக்கோலம், சடை வைத்தனால பற்றின்மை. பேர் நந்தி என்பதாலே கவர்ச்சி. பெயரை சொல்லுகிற போதே சொல்றோம் இல்லையா, பெயரே எனக்கு பிடிச்சிருக்குப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப என்னுடைய மகளுக்கு, 2வது மகளுக்கு பூங்குழலின்னு பேர், நல்ல பேர். அவரு இப்ப என்னுடைய மாப்பிள்ளை பெண்ணை பார்க்கல, முதல்ல பூங்குழலின்னு கேட்ட நல்ல பேரா இருக்குது, தமிழ் பேரா இருக்குது, எனவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். முதல்ல பெயருக்காக முதல்ல விரும்பினார். அவன் என்ன பண்ணலாம், பேரை மாத்த போறான், எனக்கு 2 பேர் பிடிக்கல, மாத்த போறான். உங்க அப்பா அருமையான பேர் மாத்த கூட நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், நல்ல பேருமா மாத்தாத என்ன சொன்னா, நான் மாத்த போற முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கல்யாணம் ஆன உடனே அவர் சொல்லிட்டார், பேரை மாத்தக்கூடாதுன்னு. இப்ப அதே பேரா வச்சிருக்கா. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், பெருமான் கேட்டாலாம், உடனே அவனுக்கு பெயர்த்தும் பிச்சையானால் இல்லையா. அப்ப பெயர் முக்கியம். எனவே பெயர் நந்தியின் ஆனந்தியின் கவர்ச்சி. எனவே பெயர் கவர்ச்சியாக இருப்பது. கவர்ச்சின்னு என்ன அர்த்தம், ஈடுபாடு. அந்த உள்ளம் கவர் கல்வன்றாங்களே, அதுதான் உள்ளம் கவர்களவனாக இருக்கின்றான் பெருமான் என்பதனாலே கவர்ச்சி. பின்னிய சடை என்பதாலே காலத்திற்கு அகப்படாமை, பழங்காலம் அவன் என்பது. இருந்தவன் என்பது இதெல்லாம் பாட்டில் இருக்கு. இருந்தவன் என்பதாலே மெய் சத்துப்பொருள், இறை என்பதாலே சித்துப்பொருள், நந்தி என்பதாலே இன்பப் பொருள். ஆக சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிறான், இருந்து இறை நந்தியாக இருக்கிறான். தன்னால் பிறர் தொடப்படாமை, தனக்கு மேலாவான் இல்லை, தனக்கு மேல் ஒருவனும் கிடையாது என்று நம்முடைய பெருமானுக்குள்ள கடவுள் தன்மைகளாக இவையெல்லாம் இந்த பாடல சொல்லப்படுகிறது என்று இந்த பாட்டுடைய கருத்து பின்னால் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். அதோடு நம்ம இன்னைக்கு நிறுத்திக் கொள்ளலாம். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் சரியா பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம் இறைவன், மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே என்பதோடு அந்த பாடல் முடிகிறது. அடுத்த வாரத்திற்கு நாம் அடுத்த பாடல் பார்க்கலாம். இந்த நோட்ஸ் மட்டும் அப்படியே கொண்டாங்க, 6, 7 இருக்கு இல்லையா, 9 பாட்டு இதுல இருக்குது. அது அடுத்த வாரத்துக்கு நீங்க கொண்டு வந்தா சிந்திக்கலாம் என்று கூறி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நமக்கெல்லாம் தருகின்ற நம்முடைய ஞானப்பிரத சுவாமி அவர்களுக்கு முதலிலே தனிப்பட்ட முறையை நன்றி கூறி
இருந்து கேட்கின்ற பெருமக்களா உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். நம்முடைய அறக்கட்டளை சார்ந்து SSIR நீங்க வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். வணக்கம்.